श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवत्सचिन्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति மங்களசூத்ரதாம். உத்தமமான தை ஹஸ்தம்னு சொல்லக்கூடிய திருநாள் இன்னைக்கு. நம் ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்துக்காக தன்னுடைய தர்சனத்தை பார்வையை இழந்த சுவாமி கூரத்தாழ்வானுடையதான திரு அவதார நன்னாள். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அனத்தியன காலம் முடிந்து திருப்பல்லாண்டு தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான அந்த கிரியையை பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு. இன்றைய தினத்தில் சுவாமி கூரத்தாழ்வானை யதாவகாசம் அனுபவிக்கக்கூடியதான பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மணி கால அவகாசத்துல சுவாமி கூரத்தாழ்வானை பத்தி எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியலைன்னாலும் நம்முடைய வாக்கு தூய்மை பெறுவதற்காகவும் நமக்கு ஆழ்வானுடையதான அனுகிரகம் ஏற்படுவதற்காகவும் அவருடைய திருநட்சத்திர நன்னாளிலே அவரை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக அமைகிறது. சுவாமி ராமானுஜர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள்ல பிரதானமானவராக கருத தகுந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான்னு சொல்லக்கூடியவர். சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்துல எழுந்தருளி இருக்கிற போதே அவரை சேவித்து அவரிடத்திலே சிஷ்யராக சேர்ந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். ராமானுஜருடைய உறவுக்காரால சில பேர் சுவாமியன் என்ற சிஷ்யாலா இருந்தா. சுவாமியனுடைய சிறுதாயார் பிள்ளையான சுவாமி எம்பார், சுவாமியனுடைய மருமான்களான நடாதூர் ஆழ்வான் என்ன, முதலியாண்டான் என்ன, இவெல்லாம் சுவாமியனுடைய திருமேனி சம்பந்திகளா சுவாமியனுடைய உறவுக்காராளா இருந்துட்டு ஆதி காலத்துல இருந்தே சுவாமி கூட இருந்துருந்தவா. சுவாமியனுடைய திருமேனி சம்பந்தம் இல்லாமல் வெளி மனுஷாலா இருந்துட்டு அதே நேரத்துல சுவாமி கிட்டக்க ரொம்ப விசுவாசமாக ஆதி காலத்திலே இருந்தே சுவாமியினுடைய திருவடிகள்ல அணுக்க சிஷ்யராக இருந்துட்டு வந்தவாழ்ல முதன்மையானவர் சுவாமி கூரத்தாழ்வான். இவர் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாலேயே அவதாரம் பண்ணினவர். வயசாலே அவதாரத்தினாலே ராமானுஜரை காட்டிலும் மூத்தவர், ஜேஷ்டர். ராமானுஜர் அவதாரம் பண்ணினது 1017வது வருஷம்னு சொல்றோம். சுவாமி கூரத்தாழ்வான் அவதாரம் பண்ணினது 1009வது வருஷம். அது ஒரு சௌமிய வருஷம், தை மாசம், ஹஸ்த நட்சத்திரம், கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி, வியாழக்கிழமை, இதெல்லாம் சேர்ந்த நன்னாள். தேவப்பெருமாளுடைய திவதேசமான காஞ்சிபுரத்திற்கு அருகே கூரம் என்று சொல்லக்கூடியதான உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணோத்தமர்கள் வாழ்ந்தருளின் அக்ரஹாரத்திலே அவதாரம் பண்ணினவர் சுவாமி. சுவாமி கூரத்தாழ்வான் யாருடைய அம்சம் அப்படின்னா சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினவர் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் கொண்டாடினான். ஸ்ரீராம அவதாரம் பண்ணினான் பெருமாள். பண்ணின போது பிரதானமா அந்த 14 வருஷ காலங்கள் வனவாசம் போனான் பெருமாள். போன போது பெருமாளை எப்போதும் பிரியாமல் அணுக்க தொண்டு பண்ணி கொண்டிருக்கிற திருவனந்தாழ்வான் இளைய பெருமாளா லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணினானே, அவனும் தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய சுகபோகங்கள் கலந்த ராஜ வாழ்க்கை, நல்ல ஆகாரம், நல்ல செல்வ செருக்கு மிடுக்கு, இது எல்லாத்தையும் கூட தியாகம் பண்ணிட்டு தனக்கு தமையனாராகவும் பகவானாகவும் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய கைங்கரியமே பிரதானம் அப்படின்னு உற்றார் உறவினர் மனையால் எல்லாரையும் துறந்து அவனுடைய கூட இவனும் வனவாசம் போனான். கைகேயி வரம் கேட்டுண்டதோ, தசரதர் வரம் கொடுத்ததோ ராமன் காடேகுவதற்கு மட்டுமே ஒழிய லக்ஷ்மணன் கூட போறதுக்கெல்லாம் இல்லை. இருந்தாலும் பகவான் இருக்கிற இடமே பாகவதனுக்கு வைகுண்டம் என்கிற ரீதியிலே பகவானான சக்கரவர்த்தி திருமகனை தொடர வேணும்னு ஆசைப்பட்டது இளைய பெருமாள் லக்ஷ்மணன் தான். நான் தான் போனோம்னு கைகேயி மாதா வரம் வாங்கிண்டா, அதனால நான் போவேண்டிருக்கு, நீ ஏண்டா அப்பா வரேன்னு பெருமாள் போறச்ச கேட்டார். இல்ல பரவாயில்லன்னா, நீ இல்லாத இடம் எனக்கு வேண்டாம், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தியா, நான் அங்கேயே வரேன்னு விட்டார் இவர். அந்த மாதிரி வாழ வேண்டிய இளம் வயசிலே மனையாலை பிரிந்து வந்து 14 வருஷ காலம் தியாக வாழ்க்கை வாழ்ந்தார். இவர் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனுக்காவது சீதா பிராட்டி கொஞ்ச நாள் கூட இருந்தா. இவரும் அந்த சின்ன வயசுதான், சொல்ல போனா பெருமாளோட ஒரு நாள் சின்னவர். இவாளுக்கும் அப்பதான் கல்யாணம் ஆகி இருக்கு. அவளை எல்லாம் துறந்துட்டு வரையார். அப்படின்னா எல்லாத்த காட்டிலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த உத்தம வாழ்க்கையே பிரதானம் அப்படின்னு எல்லாத்தையும் தியஜிட்டுட்டோ தியாகம் பண்ணிட்டு வந்த சுவாமி. அப்படி 14 வருஷ காலங்கள் ஆகாரம் இல்லாமல், தூங்காமல், பெத்தவால உறவினர்களை பார்க்காமல், போகம் இல்லாமல் இப்படி நமக்காக தியாகம் பண்ணினானே இந்த ஆதிசேஷன்,
இவனுக்கு நாம என்ன கைங்கரியம் பண்ண போறோம், என்ன பிரத்யுபகாரம் பண்ண போறோம் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீராமன் நினைச்சானாம். நாம அடுத்த அவதாரத்துல இந்த ஆதிசேஷனை சுவாமியாக படைத்து அவனுக்கு தொண்டு பண்ணக்கூடிய தொண்டனாக நாம மாறணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுண்டானாம். பெரியவாளுக்குத்தானே சின்னவா தொண்டு பண்ணணும். அதனால அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில ஆதிசேஷனை நம்பி மூத்த பிரான்னு சொல்லக்கூடிய பலராமனாக அவதாரம் பண்ண வைத்து அவனுடைய தம்பியாக ஸ்ரீராமன் கண்ணனாக அவதாரம் பண்ணினான். பண்ணி அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்றது தம்பியனுடைய சொரூபமாச்சே, ஜேஷ்ட பிராதா பித்ரு சமகா அப்படின்னு பெரிய தமையனார் தகப்பனாருக்கு சமமாச்சே, அதனால அந்த கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சார் கிருஷ்ணாவதாரத்துல. ஆனா பல காரணங்கள்னால எப்போதும் தொடர்ந்து பலராமன் கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது கிருஷ்ணாவதாரத்துல. அந்த கோர பெருமாளுக்கு இருந்துட்டே இருந்துதான். அப்ப பெருமாள் நினைச்சாராம், கலியுகத்திலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் சுவாமி ராமானுஜராக அவதாரம் பண்ணுவார். அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக நாம என்ன பண்ணலாம், அவருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தரா அவதாரம் பண்ணி ஸ்ரீராம அவதாரத்திலே ஆதிசேஷன் நமக்கு பண்ணின கைங்கரியங்கத்துக்கெல்லாம் பிரத்யுபகாரம் பண்ண முடியுமான்னு முயற்சிக்கலாம் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீராமன் நினைச்சுட்டானாம். அதனால ஆதிசேஷன் லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணின ஆதிசேஷன் சுவாமி ராமானுஜராக அவதாரம் பண்ணின போது பெருமாள் ஸ்ரீராமன் அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிஷ்யர்கள்ல பிரதானமான கூரத்தாழ்வானாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, பொதுவா பெருமாள் எப்ப எந்த அவதாரம் பண்ணினாலும் பெருமாளுக்கு முன்னாலேயே வந்து தகுந்தபடி அவதாரம் பண்ணக்கூடியவன் ஆதிசேஷன். அதே மாதிரி அவனுக்கு கைங்கரியம் பண்றது கூட அவன மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்ட பெருமாள் அந்த ஆதிசேஷன் வந்து ராமானுஜரா அவதாரம் பண்றதுக்கு ஒரு 8 வருஷங்கள் முன்னாலேயே இவர் வந்து கூரத்தாழ்வானாக அவதாரம் பண்ணினார்னு சொல்லக்கூடியது ஒரு ரசம். அது இப்படி ஸ்ரீராமன் ஆழ்வானாக அவதாரம் பண்ணினான். இவர சம்பிரதாயத்துல கூரத்தாழ்வான் ஆழ்வான் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். நிறைய பேர் நினைச்சுக்கிறா ஆழ்வான் அப்படின்னு இன்னு சொன்னா மரியாதை இல்லாமல் ஆறுது, கூரத்தாழ்வார்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அது தப்பு. ஏன்னால் இந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு கூரத்தாழ்வார்னு பேரு. கூரத்தாழ்வார் அப்படின்னு இரு வந்தா இவருடைய திருத்தகப்பனார் பெயர் அது. இவருக்கு எம்பெருமானார் இட்ட திருநாமம் ஆழ்வான் என்பது. கூரத்தில் அவதாரம் பண்ணின ஆழ்வான் கூரத்தாழ்வான். அதனால கூரத்தாழ்வான் ஆழ்வான் அப்படின்னு சொல்றதுதான் சரி. இந்த சுவாமி உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குடும்பத்திலே யஜுர்வேதத்தை ஓதக்கூடிய யஜுஷாகையிலே ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்த ஹாரீத கோத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர். இந்த ஹாரீத கோத்திரம் அல்லது ஹரித கோத்திரம்னு சொல்லக்கூடியது சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணின கோத்திரம். ஆச்சாரியரான ஸ்ரீபாஷ்யக்காரரும் சிஷ்யனான கூரத்தாழ்வானும் சகோத்திரம், ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவா. இந்த சுவாமிக்கு இவருடைய திருத்தகப்பனார் ஸ்ரீவத்சாங்க சின்னர் அப்படின்ற திருநாமத்தை சூட்டினர். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர் அப்படின்னு சூட்டினர். இந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனாருடைய திருநாமம் அனந்தாச்சாரியர் என்கிற கூரத்தாழ்வார். தாயாருடைய திருநாமம் பெருந்தேவி அம்மங்கார் என்பது. இந்த சுவாமியினுடைய தாயாரும் திருத்தகப்பனாரும் கூரமாநகர் அப்படின்னு பெயருடைய அந்த அக்ரஹாரத்தை குறுநில மன்னர்களைப் போல ஜமீன்தார்களாக இருந்து கொண்டு ராஜ்யம் பண்ணிட்டு வந்தவா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சொத்து இருக்கு இவாளுக்கு. அதே நேரத்துல இல்லாதப்பட்டவாளுக்கெல்லாம் தான தர்மம் பண்றதுக்கு பரந்த மனசு இருக்கு. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை இருக்கிறது. அதனால தங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சொத்து, நிறைய வயல்வெளிகள், அதுல வரக்கூடிய விளைச்சல்கள் இதெல்லாம் வச்சுட்டு நிறைய பேருக்கு ததியாராதனம் பண்ணிட்டு இல்லாத வாழ்க்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு தொண்டு பண்ணிட்டு ஒரு ராஜாக்களை போல எழுந்தருள் இருந்தார். இப்படி திருத்தகப்பனார் அந்த கூரமாநகரம்னு சொல்லக்கூடிய குறுநிலத்தை ராஜ்யம் பண்ணிட்டு பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு அப்புறமா அவர் வயசானதுக்கு அப்புறம் நம்முடைய சுவாமி கூரத்தாழ்வானும் கூட அப்படியே அதை ராஜ்யம் பண்ணி பார்த்துக்க ஆரம்பித்தார். ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னு திருத்தகப்பனார் இட்ட இயற்பெயரோட கூட விளங்கிய இந்த சுவாமி எதனால் அந்த பெயரை பெற்றார் அப்படின்னா, ஸ்ரீராமன் கூரத்தாழ்வானாக அவதாரம் பண்ணார். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறச்ச குழந்தையினுடைய மார்பில பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சத்தை போலே ஒரு சின்ன மறு காணப்பட்டதாம். அதனால பெருமாளாட்டமாவே மார்பிலே வலது பக்கத்திலே பிராட்டி உரைகிற ஸ்தானத்துக்கு அருகே பெருமாளுடையதான ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவை போல இந்த குழந்தைக்கும் ஒரு மறு இருக்க கண்டு இது திரு மரு மார்வன் அப்படின்னு பெருமாளுடைய லட்சணத்தை ஒத்திருக்கிறது. எந்த பகவானுடைய மார்பிலே ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவும் திருன்னு சொல்லக்கூடிய பிராட்டியும் வசிக்கிறாளோ அந்த பகவானுடைய அம்சமாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு திருத்தகப்பனாரான அனந்தாச்சாரிய சுவாமி கண்டுனுட்டார்.
அதனால காரண பெயராக ஸ்ரீவத்சாங்கர், ஸ்ரீவத்சம் என்னும் மருவை தன் அங்கத்திலே உடையவர், திருமரு மார்பன் அப்படின்ற திருநாமத்தை குழந்தைக்கு சூட்டினார். இந்த குழந்தை உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவாளாத்து குழந்தையா தகுந்த சமயத்திலே உபநயனம் பண்ணிக்கொண்டு யஜுர்வேதத்தை பூரணமாக ஓதி ஆழ்வார்களுடைய அருள் செயல்களை எல்லாம் வியாக்கியானத்தோட கற்று தேர்ந்து சாஸ்திரங்களை எல்லாம் வாசித்து மகா வித்வானாக நிறைந்த ஆத்மகுணம் நிரம்பிய கருணை கடலாக விளங்கியது. அதே மாதிரி இவருடைய பாண்டித்யத்துக்கு, இவருடைய மேதா விலாசத்திற்கு உதாரணம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மகாவித்வான். இவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, இவருக்கு புலப்படாத விஷயங்களே கிடையாது. இப்படி கல்வியிலும் ரொம்பவும் பெயர் போனவர், ஆத்ம குணத்திலும் பெயர் போனவர், ஒழுக்கத்திலும் பெயர் போனவர், பக்தியிலும் ஆழ்வார்களுக்கு சமமானவர், கைங்கரியம் பண்றதுலயும் இவருக்கு சமானமானவா யாரும் கிடையாது. பணிவுன்னா என்னன்னு இவர் இடத்துல கத்துக்கணும். இப்படி பல விதங்கள்ல எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய உதாரண புருஷராக விளங்கியவர் சுவாமி கூரத்தாழ்வான். பிரம்மசூத்திரம் சொல்றது ஒரு பிராமண வித்வான் எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கே வித்வான் அப்படின்னா நிறைய படிச்சுட்டு ஞானத்தோடு இருக்கிறவான்னு அர்த்தம் இல்லை. ஒன்னும் மோட்சத்துக்கு உபாயமாக வேதத்திலே சொல்லப்பட்ட பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய பக்தி யோகத்தை அனுஷ்டித்து மோட்சம் போவதற்கு தகுதியாக இருக்கக்கூடியவனோ, அல்லது ஞாச வித்யைன்னு சொல்லக்கூடிய சரணாகதியை பண்ணிவிட்டு மோட்சம் போறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடியவனோ அவனுக்கு வித்வான்னு பேரு. சுலபமா சொல்லணும்னா பிரபன்னன், மோட்சம் போறதுக்கு யோகியத்தையோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு வித்வான்னு பேரு. அந்த வித்வான் எப்படி இருக்கணும்னா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு இருக்கணும். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து சகலமும் கற்றறிந்தவனாக இருந்தாலும் இவனுடைய பாண்டித்யத்துக்கும் இவனுடைய நடத்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது போல பச்சிலங்குழந்தையாட்டமா இருக்கணுமா. பால்யேன திஷ்டாசேத். குழந்தைகள் எப்படி தனக்கு என்ன தெரியும் தெரியலன்றதெல்லாம் விட்டுட்டோ கல்லங்கப்படம் இல்லாம எனக்கு ஒன்னும் தெரியலன்னு மண்ணு மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு கற்றறிந்த வித்வானானவன் அடக்கத்தோடைய கூட கடைசி வரைக்கும் இருக்கணுமா. அந்த வேத வாக்கியத்துக்கு உதாரண பூத்தராக திகழ்ந்தவர் நம்முடைய சுவாமி கூரத்தாழ்வான். இப்பேற்பட்ட மேதாவியா ராமானுஜருக்கே கூட சில சமயங்கள்ல துணை புரிந்தவராக இருக்கக்கூடியவரான இந்த மகா ஞானியான கூரத்தாழ்வான் தன்னை ஒரு சாதாரண பாகவதோத்தமன் என்றே நினைத்துக் கொண்டிருந்தாரே ஒழிய தான் மகாவித்வான் என்றோ ஆச்சாரிய புருஷர் என்றோ ஒரு நாளும் நினைத்துக் கொண்டவர் அல்ல. இவருக்கு எப்படி ஆழ்வான், கூரத்தாழ்வான் என்கிற திருநாமம் வந்ததுன்னு பார்க்கலாம். இவருக்கு திருத்தகப்பனார் ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னு தான் பெயர் சூட்டினார். ஆனா எப்படி ஆழ்வான்னு வந்தது? இந்த ஆழ்வான்னு ராமானுஜர் சூட்டின பெயரே இவருக்கு நிரந்தரமா நினைச்சு போயிடுத்து. நன்னா சம்பிரதாயம் தெரிஞ்சவாளுக்கு மட்டும் இவருக்கு ஸ்ரீவத்சாங்கர்னு திருநாமம்ன்றது தெரியும், இவருடைய தனியன் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். ஒரு முறை ஸ்ரீரங்கத்துல கூரத்தாழ்வான் பகவத் அனுபவத்துல ரொம்ப ஈடுபட்டவரா இருக்கார். ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் சொல்றச்ச அவர் கண்ணில் அப்படி ஜலம் தாரையா பெருகிறது. அதனால அவர் திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானத்தை காலக்ஷேபமா சொன்னா நன்னா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும். அப்போ ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜர் சன்னதியில போய் பிரார்த்திச்சா இதை. அப்ப சுவாமி கூரத்தாழ்வானுக்கு எல்லா யோக்கியத்தையும் உண்டு, அவர் ஆழ்வார்களை போல அர்ச்சாவதார பக்தியிலே தெளிக்கக்கூடியவர், அவர் தாராளமா பிரபந்தத்துக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லலாம்னு நியமிச்சுட்டார். ஆழ்வான் அப்படியே ஆரம்பித்து பிரபந்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு வந்தார். ஒரு நாள் ராமானுஜர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிறச்ச ஒரு 4 சிஷ்யா கொஞ்சம் தாமதமா வந்தாலும் சுவாமி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வர வேண்டாமா, இப்படி வரங்களே, எங்க போயிட்டு வரங்கோன்னு கேட்டாராம் சுவாமி. இல்ல ஆழ்வான் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார், அங்க அன்வயிச்சுட்டு வரோம், அதனால நான் அழியாயிடுத்து அப்படின்னு சிஷ்யா சொன்னாலாம். இல்லையா, அவர் காலக்ஷேபம் எப்பயோ முடிஞ்சிருக்கணுமே, அவர் காலக்ஷேபம் முடிஞ்சு ரொம்ப நாளை கழிச்சுதானே நம்ம காலக்ஷேபம் ஆரம்பமாறுது, அதனால அதுக்கு சம்பந்தம் இல்லையே, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சுவாமி கேட்டாராம். இதுல ஆழ்வானுடையதான ஆத்மகுண பூர்த்தியை பார்க்கணும். என்னன்னா, நானும் சொல்றேன், அந்த சுவாமியும் சொல்றார், யாருக்கு எங்க இஷ்டமோ இங்க வாங்கோ அங்க போங்கோ அப்படின்ற அகங்காரம் எல்லாம் இல்ல சுவாமிக்கு. ஆச்சாரியன் ஒரு சமயத்துல சாதிக்கிறார் அப்படின்னா அங்கதான் நாமளும் போய் சேர்ந்து சிஷ்யாலோட சிஷ்யனா உட்கார்ந்து கேட்கணும். அதனால அதுக்கு முன்னாடியே காலக்ஷேபத்தை முடிச்சுட்டோமானா நாமளும் ஆச்சாரியன் காலக்ஷேபத்துல அன்வயிக்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். இங்க வரக்கூடியவாலும் அங்க போய் அன்வயிக்கிற பாக்கியம் ஏற்படும்ன்ற ஆத்மகுணத்தோட பணிவோட சுவாமி காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பல காலம் முன்னாடியே முடிச்சு போடுறான். அப்படிதான் அவர் காலக்ஷேபம் டைம் செட் பண்ணி வச்சிருந்தார் சுவாமி. இந்த மாதிரி ஒரு ஒரு அம்சங்கள்லையும் அவருடைய பணிவு, அவருடைய ஆத்மகுணம் வெளிப்படுறது, ஆச்சாரிய பக்தி வெளிப்படுறது, அதெல்லாம் நமக்கு பாடம். நம்ம ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய சரித்திரங்களை அனுபவிக்கிறதெல்லாம் ஏதோ நமக்கு விஷயம் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக இல்ல, அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த உபதேசங்களை, பாடங்களை பெறுவதற்காக. அதனால அவர் காலக்ஷேபம் எப்பயோ முடிஞ்சிருக்கணுமேனா இல்ல, காலக்ஷேபம் சாதிச்சுட்டே இருந்தார் ஆழ்வான்.
திடீர்னு மூர்ச்சையாகி போயிட்டார். அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம பதறி போய் வைத்தியரெல்லாம் அழிச்சுட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா நன்னா இருக்கார், ஒன்னும் இல்லைன்னு சொன்னா இப்பதான் கண் முழிச்சார். அதனால அவர் ஆசுவாசப்படுத்திட்டு வந்தோம்னாலாம். இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 4-5 முறை நடந்துருச்சு இந்த மாதிரி. ராமானுஜரம் ஒரு முறையும் எதனால அவர் மூர்ச்சையானார்னு கேட்கல. வயசானவரோ இல்ல வெயில்ல போனாரோ என்னமோ அதெல்லாம் கேட்கல அவர். ஒரு நாள் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஆறுதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் ராமானுஜர். அந்த தாமதமா வந்த சிஷ்யா சொன்னாலாம், சுவாமி அவர் ஆழ்வாராட்டுமா பெருமாள் எங்கேயான கஷ்டப்பட்டான் அப்படின்ற விஷயத்தை நினைச்சுட்டாரானா உடனே அழ ஆரம்பிச்சுடுறார். சமயத்துல அது அவரால் தாங்கிக்க முடியறது இல்ல, அப்படியே மாற பிடிச்சுட்டு சாஞ்சாரானா எப்ப அவருக்கு மயக்கம் தெளியறதுன்னே சொல்ல முடியல. அப்படியா, அவ்வளவு பக்தியா, என்ன நடந்தது சரியா சொல்லுங்க கேட்கலாம் அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்ப சொன்னாலாம், பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் அப்படின்ற பாசுரத்தை சொல்லிட்டு வரச்ச, யசோத பிராட்டி கண்ணனை உரலோடு கட்டி போட்ட அந்த இடத்தை வர்ணிச்சுட்டு வந்தார். ஒரு க்ஷணம் கண்ணை மூடி உரல்ல கண்ணன் கட்டுண்டு நிற்பதை பார்த்தார். பெருமாளுடைய இடுப்பு வயரெல்லாம் இப்படி செவந்து போயிட்டு குழந்தைய போய் இப்படி கட்டுட்டாலே அப்படின்னு நினைச்சுட்டார். அப்படியே மாற பிடிச்சிட்டு விழுந்துட்டாராம். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தே எங்கிய எளிவே, இவன் சுலபனா சர்வத்தையும் ஆட்டி படைக்கவல்ல எம்பெருமானாக இருக்க செய்தேயும். யசோதா பிராட்டியினுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு உரல்ல கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய எளிமையை நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அது புரியறது ஆழ்வானுக்கு. இருந்தாலும் அந்த பச்சிலங் குழந்தைய போய் சின்ன சின்ன முடி போட்ட கயிறுனால இறுக்கி உரலோட கட்டினா அது என்ன பண்ணும் பாவம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டாராம். அப்படியே மயங்கி விழுந்துட்டார். இது பல முறை நடந்தது. இந்த சரி, ஒரு முறையும் இத்தனை முறை மயங்கி விழுந்திருக்காரு, எந்தெந்த கட்டங்கள்ல எந்தெந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றச்ச மயங்கி விழுந்தாரு சொல்லுங்கன்னு சுவாமி கேட்கிறார் ராமானுஜர். சுவாமி இத்தனை முறை விழுந்துதான் அந்த ஒரே பாசுரத்துக்கு தான். இவரும் அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு ஆரம்பிப்பார், உரல்ல கட்டின சரித்திரத்தை வர்ணிப்பார், நினைச்சுப்பார், மூர்ச்சி ஆயிடுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தெளிவார். இது இப்படியே நடந்துட்டு இருக்கு, இன்னும் அந்த பாசுரத்தை தாண்டலையவர் அப்படின்னாலும். நம் ஆழ்வானோ அப்படின்னாலும் சுவாமி. அதாவது சுவாமி நம்மாழ்வாருக்கு கண்ணனை உரல்ல கட்டின இந்த சரித்திரத்தை நினைச்ச போது 36 மாதங்கள் மோகித்து கிடந்தார் அப்படின்னு 4 பிரபந்தங்களையும் சொல்லிட்டே வந்தார். கடைசியில 4வது பிரபந்தம் திருவாய்மொழி, அத்தையும் அப்படியே கேப் இல்லாம சொல்லிட்டு வந்தார். மதுரகவிகள் நோட் பண்ணிட்டே வரார். இந்த பாசுரத்தை சொல்லி கண்ணனை உரல்ல கட்டி போட்டதை நினைச்ச போது இவரை போல சுவாமி நம்மாழ்வார் அப்படி மூர்ச்சையாய் விழுந்துட்டார். ஒரு 6 மாச காலம் அவர் அந்த மயக்கத்திலேயே இருந்தார், எழுந்துக்கவே இல்லை. அவர் 6 மாசம் கழிச்சு தெளிந்தது. திரும்பவும் அந்த பாசுரத்தை தொடர்ந்தார். திரும்ப 6 மாசம், திரும்ப எழுந்தார், திரும்ப 6 மாசம்னு 36 மாதங்கள் 1.5 வருஷ காலம் மோகத்துல இருந்தார், மயக்கத்துல இருந்தார். அதே மாதிரி இருக்கிறதே கூரத்தாழ்வானுடைய நிலைமை. இவரும் ஒரு ஆழ்வாரோ அப்படின்னு வியந்து நம் ஆழ்வானோ அப்படின்னு அங்க கூட ஆழ்வாரோன்னு கேட்கல, சுவாமி ஆழ்வானோன்னு கேட்டார். ஏன்னால் சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ஆழ்வார் திருநகரியில் திருப்புலி ஆழ்வார் அடியில் யோக தசையிலே சேவை சாதித்து என்னுடைய மற்றும் மற்றைய 11 ஆழ்வார்களுடைய மொத்தம் 12 ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை உமக்கு உபதேசம் பண்ணுகிறேன் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வார் வாக்கிலே எந்த 12 திருநாமங்கள் ஆழ்வார்கள்னு அங்கீகரிக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள். அதுக்கு பின்னாடி எத்தனை பக்திமான்கள் அவதாரம் பண்ணி இருந்தாலும் அவர்கள் ஆழ்வாராக்கக்கூடியதான கதையெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. சுவாமி எம்பெருமானார் ஆழ்வார்களை போல பக்தியுடையவர். அவரையும் ஆச்சாரியன்னு தான் சொல்றோமே தவிர அவர் ஆழ்வார்னு சொல்றதில்லை. சுவாமி தேசிகன் ஆழ்வார்களை போல இருக்கக்கூடியவர், அவர்களாட்டம் பிரபந்தம் எல்லாம் கூட பண்ணினவர். சுவாமியுமே ஆழ்வார்னு சொல்றதில்லை, ஆச்சாரியன்னு தான் சொல்றோம். அப்படி ஆழ்வார்கள் அப்படின்னா ஒரு ஏற்றம் உண்டு. அந்த ஏற்றத்தை மற்றவாளுக்கு கொடுக்க கூடாது, இவர்களை காட்டிலும் அவ வசத்தியானவான்றத நகினிந்தா நியாயேன காட்டணும்ன்றதுக்காக சுவாமி எம்பெருமானார் கூரத்தாழ்வானை ஆழ்வானோ நம் ஆழ்வானோ அப்படின்னா இவரும் ஆழ்வாராட்டமா பக்தியுடையவரோன்னு அர்த்தம். அதுல இருந்து அந்த பெயரே நிலைச்சு போயிடுத்து. அவர் கூரத்திலேருந்து வந்தார், நம் ஆழ்வானோன்னு ஆச்சாரியன் கேட்டார். அதனால கூரத்திலேருந்து வந்த ஆழ்வான், கூரத்திலே அவதாரம் பண்ணின ஆழ்வான், கூரத்தாழ்வான் என்கிற ஆழ்வான் அப்படின்னு திருநாமம் வந்துடுத்து. பொதுவா கூரத்தாழ்வான்னு சொன்னாலும் ஆசையினாலே ஆழ்வான் ஆழ்வான் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். நம்முடைய சுவாமியை சொல்றச்ச சுவாமி ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன், சுவாமி ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் சொல்றோம். ஆனா ஆசையா சொல்றச்ச சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி கூரத்தாழ்வான்னு சொன்னாலும் ஆழ்வான் ஆழ்வான்னு சொல்றதே சம்பிரதாயத்துல வழக்கமாக இருக்கிறது. இவரை பத்தி சுலக்கமா சொல்லணும்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தவர். மனிதாபிமானம் அப்படின்னா என்ன, ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அதை தாண்டி ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், ஒழுக்கம் எப்படி இருக்கணும், ஆச்சாரம் எப்படி இருக்கணும், அனுஷ்டானம் எப்படி இருக்கணும், நிஷ்டை எப்படி இருக்கணும், அவன் எப்படி மற்றவாளுக்கு
வாழற வாழ்க்கையிலையும் மோட்ச மார்க்கத்திலையும் வழிகாட்டியா இருக்கணுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டின பிராமணோத்தமர். அதுக்கும் மேலாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை ஆச்சரிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இவரே உதாரணம். பரம ஸ்ரீ வைஷ்ணவன் இவர். ஒரு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய, பகவானை அனுபவிக்கக்கூடிய, பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் அடிமையான பாகவதன் எப்படி இருக்கணுமோ அந்த பாகவத லட்சணத்தோட கூட திகழ்ந்தவர். சரணாகதி பண்ணின்ற பிரபன்னன் எப்படி எதுவுமே தன்னுடையதல்ல, எல்லாம் ஈஸ்வரனுடைய பொறுப்பு அப்படின்னு கைமுதலற்று இருக்க வேண்டுமோ அப்படி ஒரு சரணாகதனுக்கு பிரபன்னனுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இந்த சுவாமிய மாதிரி உதாரணம் யாரையும் சொல்ல முடியாது. எப்படி சுவாமி நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வார் சிஷ்யனாக இருந்தாரோ அந்த மாதிரி சுவாமி எம்பெருமானாருக்கு கூரத்தாழ்வான் சிஷ்யனாக இருந்து காட்டியதன் மூலம் பகவானான ஸ்ரீராமனே ஆச்சாரியனிடத்துல ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேணும் என்பதை இந்த உலகத்திற்கு நாடகம் போட்டு காட்டினான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கூரத்தாழ்வானை போலே சிஷ்ய லட்சண பூர்த்தி உடையவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்லுவா. சுவாமி தேசிக நாட்டுமா ஆச்சாரிய லட்சண பூர்த்தி உடையவர் ஒருவர் இல்லைன்னு சொல்லுவா. அதனால சிஷ்ய லட்சண பூர்த்தின்னா அது கூரத்தாழ்வானுக்கே உண்டு. அதே மாதிரி எல்லாம் தெரிந்த வித்வானாக இருந்தாலும் ஒரு குழந்தையை போலே பணிவோடு இருக்க வேண்டும் என்பதிலே ஒரு மகா வித்வானுக்கு உதாரண பூதராக திகழ்ந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். இவர் நிறைய பேருக்கு காலக்ஷேபம் எல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி சொன்னாலும் தான் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வரம்பை மீறாமல் ரொம்ப உச்சமான கனிவோடே கூட இருந்தபடியினாலே ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரண பூதராக திகழ்ந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். இப்படி ஒரு மனுஷன், ஒரு பிராமணன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பாகவதன், ஒரு பிரபன்னன், ஒரு சிஷ்யன், ஒரு வித்வான், ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்தானத்துக்கும் நல்ல ஒரு உதாரண பூதர் யாருன்னா இந்த சுவாமி தான். கூரமாநகர்னு சொல்லக்கூடிய இந்த குறுநிலம் அத திருத்தகப்பனாரான அனந்தாச்சாரியர்னு சொல்லக்கூடிய கூரத்தாழ்வாருக்கு பின்னால இந்த சுவாமி அப்படியே ராஜ்யம் பண்ணிட்டு வரார். அப்படி பண்றச்ச எல்லாரும் ஒழுங்கா இருக்காளா, நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறாளா, யாருக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. ஏன்னா பகல் முழுக்க எல்லாம் உழைக்கிறா, ராத்திரியில தான் கஷ்டங்களை எல்லாம் மனசு விட்டு பேசிப்பா. யாருக்கான ஏதான கஷ்டம்னா உதவலான்னு சொல்லி இந்த சுவாமி அப்பப்ப ராத்திரியில நகர்வலம் போறது வழக்கம். அந்த மாதிரி இந்த சுவாமி அப்படியே ராத்திரியில மார்வேஷத்துல நகர்வலம் வரச்ச ஒரு ஆத்துல ஒரு அம்மா அப்பா பொண்ணு 3 பேரும் அழுதுன்னு இருக்கா. அந்த ஆத்துல இருந்து ஒரு ஓலம் கேட்கறது, அழுகுரல் கூக்குரல் கேட்கறது. நம்ம ராஜ்யத்துல இருக்கக்கூடிய வாத்துல இப்படி ஒரு அழுகுரல் கேட்கறதே என்ன கஷ்டம் தெரியலையே அப்படின்னு சுவாமி அவளுக்கு ஏதான உதவி பண்ண முடியுமோ அப்படின்னு நினைச்சுட்டு அங்க நிக்கிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாரோ யாராத்துலயோ என்னமோ பேசிக்கிறா, அழுதுட்டு போறான், நமக்கு என்னன்னு கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா சுவாமி பரம கருணாமூர்த்தியானபடினால ஏதாவது உதவி பண்ண முடியறதான்னு அவருக்கு அதுக்கு மேல கால் போகல, நின்றுட்டார். அப்போ இந்த மாதிரி நீ பிறந்துட்டையே, பெத்த காலத்துல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டையே, நாங்க உன்னை என்ன பண்ண போறோம், உன் வாழ்க்கை என்ன போறதுன்னு தெரியலையே, இப்படியா உன்னுடைய வாழ்க்கை அமையணும்னு சொல்லி தாயாரும் தோப்பனாரும் அந்த பொண்ணை பார்த்து தலையில அடிச்சுட்டு ஓன்னு அழறா. அந்த பொண்ணும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை எனக்கு வந்திருக்க கூடாது, என்னால உங்களுக்கும் கஷ்டம் அவமானம், நான் இப்பவே ஏதானும் சாப்பிட்டு செத்து போறேன்னு எழுதுன்னு இருக்கா. பாவம் இவருக்கு ஒன்னும் புரியல. அவ 2 பேரும் அழறா, இவன் நான் செத்து போறேன்னு சொல்றா, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. நம்ம தேசத்துல நம்முடைய பிரஜைகள் கஷ்டப்படக்கூடாது, அப்புறம் நாம ராஜாவா இருந்து அர்த்தமே இல்ல, ஆகையினால என்ன நடக்கிறதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவ கிட்டக்க போய் பேசுறார். அவ யாரோன்னு நினைச்சுட்டா, நான் தான் ஸ்ரீவத் சாங்கன், ஒன்னும் கவலைப்படாதுங்கோ, நகர்வலத்துல வந்தேன், எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, உங்க ஆத்துல மட்டும் அழுகுரல் கேட்டது, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. இல்ல சுவாமி, இந்த பொண்ணு ஜாதகத்துல இவளை யாரு கல்யாணம் பண்ணிண்டாலும் கல்யாணம் பண்ணிண்ட சில காலத்திலேயே செத்து போயிடுவான்னு எழுதியிருக்கு. இதை தெரிஞ்சுட்டு யாரும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேன்றா. ஆனா எங்க கடைசி காலத்துல இப்படி கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணை தனியா விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்ல. அதை நினைச்சுதான் எங்க விதியை நினைச்சு நாங்க புலம்பிட்டு இருக்கோம், மன்னிச்சிருங்க சுவாமி, நீங்க போங்கன்னாவா. அப்படியா, அப்படின்னா கவலையை விடுங்க, இந்த பொண்ணை எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுவாமி. சுவாமி சுவாமி அப்படிலாம் சொல்லாதங்கோ, நீங்கெல்லாம் நன்னா தர்மம் பண்ணக்கூடியவா, தர்மமே வடிவெடுத்தவா, நல்ல ராஜா, நீங்க இந்த தேசத்துக்கே ஓணும், அதனால நீங்கெல்லாம் போயிட்டீங்களானா எல்லா ஜனங்களும் கஷ்டப்படுவா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நீங்க செத்து போயிடுவீங்களே, அதனால நீங்க இதெல்லாம் பண்ணிக்காதீங்க, உங்க நல்ல மனசு புரியுறது, நீங்க சொன்ன வார்த்தையே எங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு அவ சொன்னான். அப்படி இல்ல, சிற்றின்பத்துக்காக இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேனானா அந்த பொண்ணு தலையில எழுதியிருக்கிறபடி அந்த பொண்ணு மேல கை வைத்த நான் உயிரிழக்க நேரிடலாம். ஆனால் இப்படி ஒரு குடும்பமே கஷ்டப்படுறதே, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே, அவளுடைய கஷ்டத்துல இருந்து அவளை மீட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டேனானா எனக்கு அது மாதிரி நடக்காது. விவாகம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தினுடைய பிரயோஜனம் 2. ஒன்னும்
சகதர்மச்சரீதவன்னு வரக்கூடிய ஆமடியாளோட கூட சேர்ந்து தர்ம காரியங்களை எல்லாம் பண்ணி ஒரு கிரகஸ்தன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கான யோக்கியத்தை வரணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதனால தர்ம ரக்ஷணார்த்தம் பண்ணிக்கிறது கல்யாணம்னு ஒரு காரணம் கல்யாணத்துக்கு. இன்னொன்னு பிரஜோத்பத்தி, குழந்தைகளை உற்பத்தி பண்ணி அவ மூலமாக தர்ப்பண சார்ந்த காரியங்களுக்கெல்லாம் பித்ரு ரணத்தை தீர்க்கறதுக்காக குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ரெண்டாவது காரியம். நான் ரெண்டாவது காரியம் பக்கமே போல முதல் காரியமான தர்ம சம்ரக்ஷணார்த்தம் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு தேசத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவால, அதுவும் பிராண தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுறவால கை தூக்கி விட வேண்டியது அந்த ராஜாவினுடைய கடமை. அந்த கர்த்தவியமும் எனக்கு உண்டு. அதனால நல்ல பிராமணாலான உங்களுடைய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சுவாமி சொன்னார். அந்த பெண்ணுக்கு ஆண்டாள்னு திருநாமம். ரொம்ப அழகான பெண், ரொம்ப குணவதி, நல்ல அழகோடும் நல்ல குணங்களோடும் கூட கூரத்தாழ்வானுக்கு தகுந்த ஒரு பத்னிமாராக அந்த அம்மா விளங்கினா. உடனே ஆத்துக்கு போய் நடந்த விஷயத்தை எல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொன்னார். அவளுக்கு சந்தோஷம். வேற அம்மா அப்பாவா இருந்தா என்ன நினைச்சிருப்பா, என்ன ராஜாவாத்து புள்ள இந்த மாதிரி இப்படி ஜாதகம் இருக்கிற ஒரு பொண்ணை பண்ணிக்கிறேன்னு சொல்றது, இது போயிடுத்துன்னா நாம என்ன பண்றதுன்னு வயிறு பிடிப்பா. ஆனா கூரத்தாழ்வானுக்கு எப்படி இத்தனை கருணை வந்ததுன்னா அவ அப்பா அம்மா இடத்துல இருந்து வருது. அவ என்ன சொன்னா, சந்தோஷம், இந்த வயசுல இத்தனை பக்குவமா உயிர் போக இருந்த ஒரு பெண்ணுடைய பிராணனை காப்பாத்தி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையும் தரேன்னு சொல்றியே, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு அழகுன்னு சொல்லி கொண்டாடினா மாறுதட்டி கொண்டார்கள் என்னுடைய பிள்ளைன்னு. அப்பேற்பட்ட ஒரு கருணையே வடிவெடுத்த குடும்பத்திலே அவதாரம் பண்ணின சுவாமி. பெத்தவா சம்மதத்தோட, 2 பெத்தவா சம்மதத்தோட ஊர் கூட்டி ரொம்ப ஆச்சரியமா கூரத்துல இவாளுடைய கல்யாணம் நடந்தது. இப்போ இந்த சுவாமி கூரத்தாழ்வான் தன்னுடைய தேவிகளான கூரத்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மாவோடைய கூட அந்த அம்மா மேல கையே படாமல் இல்லற தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். பேருக்கு ஆமடியான்னு அனுஷ்டானங்கள்ல, தர்ம காரியங்கள்ல, வைத்திய காரியங்கள்ல சுவாமிக்கு பக்கத்துல நிப்பா அந்த அம்மா, அவ்வளவுதான். மற்றபடி அந்த அம்மா மேல சுவாமியினுடைய விரல் கூட பட்டதில்லை. அப்பேற்பட்ட வைராகிய நிதி சுவாமி. கல்யாணம் ஆச்சு. அப்போ சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் சன்னியாசம் எல்லாம் வாங்கிட்டு காஞ்சிபுரத்துல ஆச்சாரியகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல கூரத்தாழ்வானும் அவருடைய தேவிகளும் காஞ்சிபுரத்திற்கு போய் சுவாமியை தண்டன் சமர்ப்பிச்சு சுவாமியோட பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவாலா சுவாமியினுடைய சிஷ்யாலா ஆகி திரும்பவும் கூரத்துக்கு கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு வந்தா. கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை கூரம் அக்ரஹாரம் அன்னதானம்னு சொல்லக்கூடியதான ததியாராதனத்துக்கு பெயர் போனது. சுவாமியினுடைய திருமாளிகை பெரிய மடமாட்டமா கோவிலாட்டமா இருக்குமா. கோவில்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிலைக்கதவுகள் மாதிரி சுவாமியினுடைய அரண்மனை கதவுகள் இருக்குமா. ஒரு திருவேங்கடமுடையானுடைய நிலைக்கதவை போல, ஒரு தேவப்பெருமாளுடைய நிலக்கதவை போல அவ்வளோ பெரிய கதவு, அத்தனை மணிகள் பூட்டப்பட்ட கதவு. அந்த கதவு பின்னால ஒரு 4 மணிக்கு திறந்தா ராத்திரி 12 மணிக்கு தான் சாத்துவாலாம் அந்த கதவை. அது வரைக்கும் தலிகை நடந்தபடியே இருக்குமா. கார்த்தால ஒரு 8 மணில இருந்து ஆரம்பித்து ராத்திரி 12 மணி வரைக்கும் சாதம் போட்டபடியே இருப்பாளாம். யார் வேணாலும் வரலாம், சாப்பிடலாம். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வசந்த ததியாராதனம் நடந்துட்டே இருந்த இடம். இந்த சுவாமியும் ஆண்டாள்னு சொல்லக்கூடியவருடைய தேவிகளும் சேர்ந்து உத்தம தர்மமான ததியாராதன தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு வந்தா. சாஸ்திரம் சொல்றது, ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் சொல்றது, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோராராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம். ஆராதனங்கள்ல பூஜைகள்ல வசந்தது எம்பெருமான் விஷ்ணுவினுடைய ஆராதனம். அதை காட்டிலும் வசந்தது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சாதம் போடுவது அப்படின்னு ததீயர்கள், அவனை சேர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய அடியவர்களுக்கு அன்னமிட்டு பசியாற்றுவதுன்னு சொல்லக்கூடிய உத்தமமான அந்த ததியாராதன தர்மத்தை பரம்பரையா பண்ணிட்டு வந்த தர்மத்தை சுவாமி கூரத்தாழ்வானும் அவருடைய தேவிகளும் கூட தொடர்ந்து நடத்திட்டு வரா. இப்படியா நடந்துட்டு இருக்கிற சமயத்துல வட தேசத்திலேருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவா லோக பிரசித்தமான காஞ்சிபுரம் வைசாகோத்சவ கருட சேவை சேவிக்கணுன்றதுக்காக வந்தாளாம். அவ வெளியில தீர்த்தம் கூட சாப்பிடுறதில்ல, அத்தனை ஆச்சாரமானவா. பசிக்கிறதே சாப்பிடணும்னு பார்த்த போது சுவாமி கூரத்தாழ்வானுடைய ஞான வைராகிய அனுஷ்டானங்களை எல்லாம் கேள்விப்பட்டு சுவாமி வைதிகமா தலையை பண்ணி வரவாளுக்கெல்லாம் போடுறார் அப்படின்றத கேள்விப்பட்டு சுவாமி ஆத்துக்கு சாப்பிடலான்னு போனாலாம். போன போது சுவாமி அவளை நன்னா உபசரிச்சு அவளுக்கு சாதம் போட்டு வயிறார சாதம் போட்டு அனுப்பி வைத்தார். நாங்க காஞ்சிபுரம் கருட சேவை சேவிக்கிறதுக்காக வடதேசத்துல இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கோம், நீங்களும் வாங்கோ எங்களோட பெருமாள் சேவிக்க போலாம் அப்படின்னு ஆழ்வானை கூட்டாலாம். இல்ல சுவாமி, உங்களாட்டமா நானா தேசங்கள்ல இருந்தும் கருட சேவையை சேவிக்கிறதுக்காக நிறைய பிராமணோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் வருவா. அவளுக்கெல்லாம் நான் ததியாராதனை பண்ணி அவளை ஆராதிக்க வேண்டியதான கர்த்தவியம் இருக்கு. நான் இங்க விட்டுட்டு அங்க வந்துட்டேனா இங்க காரியம் சரியா நடக்காது. அதனால இங்க இருந்தபடியே நான் பெருமாள் அனுபவிச்சுக்கிறேன், என்ன மனுஷடுங்கோ சுவாமி அப்படின்னாராம். இவா சரின்னு அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டா. புறப்பட்டு போய் காஞ்சிபுரத்துல
பெருமாள் அன்னைக்கு என்னமோ புறப்பாடாகி வழக்கமா போற சமயத்தை விட ரொம்ப சுருக்க உள்ள எழுட்டார், சீக்கிரமாவே எழுட்டார். இவா பெருமாளை சேவிக்க போற சமயத்துல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. இவ்வளவு பெரிய வம்சத்துல பிறந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுண்டு இத்தனை ததியாராதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? உலகமே வைசாகோத்சவ கருட சேவைன்னு பெருமாளுடைய உற்சவத்தை சேவிக்கிறதுக்காக வந்து காஞ்சிபுரத்துல கூடுறது. ஆனா இந்த சுவாமி பக்கத்துல கூரத்திலே இருந்துட்டு வரமாட்டேன்றாரு. இதெல்லாம் என்ன, இது சரியில்லைன்னு பேசிண்டாலாம் அந்த ரெண்டு பேரும். இது தேவப்பெருமாள் காதுல விழுந்ததோ, பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்தோ, மனசு கஷ்டமா போயிடுத்தான் பெருமாளுக்கு. வந்தவாளுக்கு எப்படியாவது பாடம் கற்பிக்கணும்னு நினைச்ச பெருமாள் சீக்கிரம் புறப்பாட்டை முடிச்சுட்டு உள்ள எழுட்டாராம். வந்தவாளால வடதேசத்துல இருந்து நடந்தே ஆச்சார அனுஷ்டானத்தோட வெளியில தீர்த்தம் கூட சாப்பிடாத ஆச்சாரமா பார்த்து பார்த்து எங்க ஆழ்வான் மாதிரி இருக்கிற பிராமணோத்தமர்கள் சாதம் போடுறாலும் அங்க மாத்திரமே சாட்டுண்டு கால் வயிறும் அறவயிறும் பட்னியும் பசியுமா வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கருட சேவை பிராப்தமால பெருமாள் உள்ள எழுட்டார். அர்ச்சக சுவாமி கிட்ட போய் 12 கேட்டாலாம், சுவாமி பெருமாளை சேவிக்கலன்னா பெருமாள் உள்ள ஏழி சாத்துப்படி எல்லாம் கலைஞ்சு கண்ணாடி அறை எழுட்டார், இதோட அடுத்த வருஷம் தான் இந்த சேவைன்னு அர்ச்சக சுவாமி சொன்னாராம். சுவாமி நாங்க என்ன அபச்சாரம் பண்ணோம்னு தெரியல, எங்களுக்கு பெருமாள் சேவை கிடைக்காத போயிடுத்துன்னு ஓன்னு அழுதாலாம் அந்த ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவாலும். அப்போ பெருமாள் அர்ச்சகர் மேல ஆவேசமாகி, பரம ஆத்ம குணநிதியா என்னுடைய பக்தனா பாகவத பக்திக்கு எடுத்துக்காட்டாடே கூட விளங்கக்கூடிய சுவாமி கூரத்தாழ்வானிடத்திலே நீங்கள் மனதளவில் அபச்சாரம் பண்ணினீர்கள். அந்த சுவாமி பண்ற தர்மம் தான் சரி, என்ன ஆராதிக்கிறத விட என்னுடைய பக்தர்களை ஆராதிக்கிறது தான் பிரதானம்னு நானே சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆராதனத்தை காட்டிலும் வசந்தது ததியாராதனம் தான். அதை நன்னா புரிஞ்சின்றவரானபடினாலதான் அங்க இருந்தபடியே என்னை இங்க ஞான கண்களாலே அனுபவித்துக் கொண்டு அந்த கைங்கரியத்தையும் விடாம பண்ணிட்டு இருக்கார். என்னை எத்தனை பேர் வந்து சேவிக்கிறான்றது எனக்கு முக்கியம் இல்ல, என்ன சேவிக்க வர அடியவர்களுக்கு எத்தனை பேர் சகாயம் பண்ணினான்றதுதான் எனக்கு முக்கியம். உங்க எல்லார விடவும் அவர் தான் எனக்கு முக்கியம்னு பெருமாள் அர்ச்சகர் மேல ஆவேசமாகி சொன்னாராம். அப்போ தங்களுடைய தவறுக்கு உணர்ந்து, ஆழ்வானை அப்படி நினைத்தது எங்களுடைய தப்பு, மன்னிச்சுடுங்கோ, இனிமேல் இந்த மாதிரி எந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலும் அபசாரப்பட மாட்டோம்னு அர்ச்சகரிடத்திலே ஆவேசமான பெருமாளிடத்துல சொல்லி அவா சேவித்த போது பெருமாள் அர்ச்சகரை விட்டு போனார், சாந்தமானார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் உடனே கூரத்துக்கு போய் ஆழ்வான் சன்னதியில நடந்ததையெல்லாம் சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுண்டு அங்க சாட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்து கருட சேவையை சேவிச்சுட்டு ஆழ்வானுக்கு நன்றி தெரிவித்து விட்டு போனார்கள். இப்படி பகவானே ஆழ்வான் விஷயமாக ஏற்பட்ட அவசாரத்தை பொறுக்க முடியாதவனாகி இவாளுக்கு சேவை கொடுக்கலன்னா ஆழ்வானுடையதான கைங்கரியம் அத்தனை உத்தமமானதுன்னு புரிஞ்சுக்கணும். பகவத் சேவையை காட்டிலும் பிரதானம் பாகவத சேவை. அதே சமயத்துல பல பேர் இன்னைக்கு இந்த விஷயத்தை தப்பாக புரிந்து கொண்டு ஒரு திவதேசத்துக்கு போறா, அங்க 10 நாள் இருந்து ததியாராதனம் பண்றா, வரவாளெல்லாம் நன்னா கவனிக்கிறா, நன்னா தாராளமா தனத்தை எல்லாம் செலவழிக்கிறா. ஆனால் அந்த 10 நாள்ல ஒரு நாள் கூட பெருமாளை போய் சேவிக்க மாட்டேன்றா. அதுக்கு என்ன சொல்றான்னா, எனக்கு பகவான் பிரதானம் இல்ல, பாகவத கைங்கரியம் தான் பிரதானம், நான் போமாட்டேன்றா. அது அப்படி கிடையாது. ஆழ்வான் இருந்தது கூரத்துல, பெருமாளுக்கு உற்சவம் நடந்தது காஞ்சிபுரத்துல. ஆழ்வான் வாகனம் ஏற மாட்டார், நடந்துதான் வருவார். அவர் வந்து இங்க போனோம்னா ஒரு நாள் சரியா போயிடும். அப்போ அங்க வரக்கூடிய நிறைய அடியவர்களுக்கு அமுது படைக்க முடியாம போயிடுமே என்ற காரணத்துக்காக ஆழ்வான் வரலன்னா அது சரி. ஆனா ஒரு 4 மாடவீதிகளுக்குள்ள ஒரு இடத்துல ததியாராதனை பண்ணிட்டு அந்த மாடவீதியில ஏழ்ற பெருமாள் அல்லது 2 தெரு தள்ளி இருக்கிற கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறது கூடாது அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு இல்ல. அதனால பாகவத கைங்கரியம் தான் பிரதானம், அதனால பெருமாள் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறதும் சரியில்லை அப்படின்ற விஷயத்தையும் நாம நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இப்படியா கூரத்தாழ்வானுடைய வைபவங்கள் இருந்துட்டு வந்தது. ஒரு நாள் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரோ ராத்திரி ஏகாந்தமா கையை கோத்துண்டு அப்படி தோட்டத்துல உலாவி வர சமயத்துல அவளுக்கு சுவாமி திருக்கச்சி நம்பிகள் விசிறி வீசின்னு இருக்கார், ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கோயில் கதவு சாத்தக்கூடிய மணி சப்தம் பெருந்தேவி தாயார் காதுல கேட்டதாம். அப்ப தாயார் பெருமாள் இடத்துல கேட்டாலாம், சுவாமி இப்பதான் நம்ம கோவில சாத்துறாளா, ஏன் இத்தனை நாழி ஆயிடுத்து, இன்னைக்கு ஏதான உற்சவமா, நீங்களும் இங்க இருக்கீங்கோ, அப்புறம் யாருக்கு என்ன உற்சவம் அப்படின்னு தாயார் கேட்டாலாம். தேவி இது நம்ம கோவில் கதவு இல்ல, வேற எங்கேயோ இருந்து இந்த சப்தம் வர்றது, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு பெருமாள் ஞான திருஷ்டியில பார்த்துட்டு கூரத்துல கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை கதவுகள் சாத்தப்படுகிறது, அந்த கதவுல இருக்கக்கூடிய மணி சத்தம் தான் இதுன்னு பெருந்தேவி தாயார் இடத்துல பெருமாள் சொன்னேராம். அது என்ன கூரத்துல சாத்துற சத்தம் எங்க கேட்கறது, அது என்ன விசேஷமான மணி சத்தம் சொல்லுங்கன்னு தாயார் கேட்க, அவர் பெரிய செல்வந்தர், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்றதையே வாழ்க்கையாக உடையவர், கோவில் கதவாட்டம் அத்தனை பெரிய மாளிகை கதவு, அத்தனை வைஷ்ணவா சாப்பிடுவா, அத்தனை மணி சத்தம் கேட்கறது அப்படின்னு அவருடைய பிரபாவத்தை எல்லாம் பெருமாள் பிராட்டிக்கு சொல்ல, பரவாயில்லையே நான் கொடுத்த செல்வத்தை நல்ல ரீதியில உத்தமமான ரீதியில செலவு பண்ணக்கூடிய உத்தமமான பாகவதரா இருக்காரே கூரத்தாழ்வான் அப்படின்னு கொண்டாடினாலாம் தாயார். இந்த விஷயத்தை திருக்கச்சி நம்பிகள் கேட்டு
ஒரு பாகவதோத்தமரான கூரத்தாழ்வானை பெருமாளும் பிராட்டியும் சந்தோஷமா கொண்டாடினதை கேட்டு இன்னொரு பாகவதோத்தமரான திருக்கச்சி நம்பிகளுக்கு அத்தனை மனசு சந்தோஷமாயிடுச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தினம் பெருமாளுக்கு விசிறி வீசின்னு இருக்கோம், நம்மள பெருமாளும் பிராட்டியும் புகழல, எங்கேயோ இருக்கிற கூரத்தாழ்வான புகழறாலே அப்படின்னு நினைப்போம். அது சொரூபம் அல்ல. இன்னொரு பாகவதோத்தமரை பெருமாள் பிராட்டியோ பெரியவாளோ புகழ்ந்தால் நாம் மகிழ வேணும் என்ற தர்மத்தை சுவாமி திருக்கச்சி நம்பிகள் மூலமாக பெருமாளும் பிராட்டிகளும் நமக்கு உணர்த்தறா. இப்படி ஆழ்வாராச்சாரியாருடைய சரித்திரத்துல எங்க பார்த்தாலும் நமக்கு நிறைய போதனைகள் உண்டு. இந்த சந்தோஷத்தை ஆழ்வானிடத்துல தெரிவித்தால் அவரும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு மறுநாள் கார்த்தால பகல்ல திருக்கச்சி நம்பிகள் கூரத்துக்கு போனார். போய் ஆழ்வானை பார்த்துட்டு, சுவாமி உம்மை பத்தி நேத்து பெருமாள் தாயாரே பேசிண்டா அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவர் இடத்துல சொன்னான். அவர் என்ன பண்ணினார்னா, என்ன இது அபச்சாரம், எல்லா செல்வத்துக்கும் ஒரே அதிபத்தினியாக இருக்கக்கூடிய, எல்லோருக்கும் செல்வம் ஐஸ்வர்யம்னு கொஞ்சமானா இருக்குன்னா அதை பிச்சையிடக்கூடிய தாயாரே என்ன பார்த்து அவர் அவ்வளவு பெரிய பணக்காரரா, அவர் ஆத்துல இத்தனை பேர் சாப்பிடுறாளா அப்படின்னு என்ன சொல்லியிருக்காளே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்ததுதானே காரணம். அது எவ்வளவு பெரிய அகங்காரமா போயிடுத்து. இந்த செல்வமே எனக்கு வேண்டாம். அதனால ஒரு க்ஷணத்துல என்ன பண்ணாராம், ஊர் ஜனங்களை எல்லாம் கூட்டு, என்னுடைய அதுல இருக்கிற சாமான்கள், ஸ்வர்ணம் வெள்ளி பணம் என்னென்ன இருக்கோ அது மொத்தத்தையும் அப்படியே விட்டுடுறேன், நிலம் பொலம் எல்லாத்தையும் விட்டுடுறேன். யாருக்கு என்ன வேணுமோ நியாயமான ரீதியில சண்டை போட்டுக்காம பிரிச்சு எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வச்சுட்டு சௌக்கியமா வாழுங்கோ, நம்ம ஊர்ல தர்ம காரியங்கள் பண்ணிட்டு நன்னா இருங்கோன்னு ஒரு க்ஷணத்துல கூட்டு கர்ணநாட்டமா கையை காமிச்சு விட்டுட்டு வந்துட்டாருங்க இந்த சுவாமி. அப்பேற்பட்ட செல்வத்திலே பற்றில்லாமல் இருக்கக்கூடிய வைராக்கியம் யாருக்கு வரும்? சுவாமிக்கு வந்தது. இத்தனைக்கும் சுவாமி அப்படியே கோடிகள்ல புரளக்கூடிய குடும்பத்துல பிறந்தவர். கூரத்தை சுத்தி பல கிராமங்கள் சுவாமியோடதுதான். இன்னைக்கும் வருஷத்துல ஒரு நாள் வைகாசி மாசமோ இல்ல பங்குனி மாசமோ கூரத்தாழ்வான் அவருடைய நிலப்புலன்களை கட்டாட்சிக்கிற உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கிறது. ஒரு வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல போய் ஆழ்வான் எழுந்தருள்றார் கூரத்துல. அங்க திருமஞ்சனம் ஆறுது, அங்க திருவாராதனமாகி கோஷ்டி எல்லாம் ஆறுது. அது ஆழ்வான் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவமா அவ பண்ணிட்டு வரா. அந்த மாதிரி ஒரு பெரிய பூமி, பெரிய சொத்துக்கு அதிபதி சுவாமி ஒரு க்ஷணத்துல கர்ணநாட்டமா கையை காட்டி விட்டு யாருக்கு என்ன ஒண்ணுமோ எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்னும் வேண்டான்னு சொல்லி அவருடைய சாலக்கிராம பெருமாளையும் அனுஷ்டானம் பண்ற பாத்திரங்களையும் மட்டும் எடுத்துக்கொண்டு தேவிகள் கரம் பற்றி கொண்டு இத்தனை பணத்தோட கூட நாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தபடினாலதான் நம்முடைய செல்வ செருக்கினாலே அவசாரப்பட நேர்ந்தது. இனிமேல் நம்மை அகங்காரப்பட்டு பெருமாள் பிராட்டி வாயாலே இப்படி சொன்ன செல்வம் நமக்கு வேண்டாம், ஆச்சாரியன் திருவடிகளே சிஷ்யர்களுக்கு நிரந்தரமான செல்வம், வா போலான்னு ஆண்டாளம்மாவை கைப்பிடிச்சு அழிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு ராமானுஜருடைய திருவடிகளுக்கு சேவை பண்றதுக்காக வந்துட்டார். வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் ராமானுஜரிடத்துல சொல்லி ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்திலேயே ராமானுஜருக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு அவர் கூடவே இருந்துட்டார். இப்படியா இருக்கிற சமயத்துல இவர் கூரத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வர வழியில வயல்வெளிகளை கடந்துதான் வரணும். அப்போ சுவாமி முன்னால போயிட்டு இருக்கார், தேவிகள் ஆண்டாளம்மங்கார் பின்னாடி வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் பயந்து பயந்து தயங்கி தயங்கி முகமெல்லாம் வேர்க்க வந்துட்டு இருக்கா அந்த அம்மா. சுவாமி திரும்ப பார்த்துட்டு, உன் முகத்துல ஏதோ படபடப்பு கவலை பயம் தெரியறது, என்ன காரணம்? நேரம் இல்ல, ராத்திரி சமயம் திருடர்கள் பயம் ஜாஸ்தியா இருக்கு எனக்கு நாளும் அம்மங்கார். நாம தான் இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோமே, ஒண்ணுமே கிடையாது நம்மளண்ட, எதுக்காக பயப்படுற? மடியில கணம் இருந்தான்னா வழியில பயம் இருக்கணும்னாராம் சுவாமி. இல்ல சுவாமி, நீங்க எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரா, எங்களை மாதிரி குடும்பம் இல்ல. ராத்திரி நீங்க சயனிச்சுக்கும் போது ஒரு தங்க சொம்புல பால் சாப்பிடுவீங்களே, அந்த சொம்பு இல்லாம வேற ஏதோ செப்பு சொம்புல உங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால உங்களுடைய ஞாபகமா அந்த தங்க சொம்ப மாற்றம் வச்சுட்டு இருக்கேன், அதுலதான் உங்களுக்கு பால் கொடுக்கணும், நீங்க அதுல சாப்பிட்டாதான் கம்பீரமா தெரிவிங்கன்னு அந்த அம்மா சொன்னாலாம். அடநாராயணா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இத்த ஒண்ணு முட்டை வச்சுட்டு இருக்கியா, அதனாலதான் பயம், உடனே கொடுன்னு சொல்லி அந்த சொர்ண சொம்பை வாங்கி தூக்கி வயல்ல எரிஞ்சாராம், யாரானு எடுத்துன்னு போட்டோம். அப்பேற்பட்ட பணத்துக்கும் பொருளுக்கும் மேல ஆசை இல்லாத ஒரு வைராகிய நிதி சுவாமி. இப்பேற்பட்ட சுவாமிய ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு போறச்ச நீங்களும் என்னோட வாங்கோன்னு சொல்லி அழிச்சும் போயிட்டார். ராமானுஜர் காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனப்ப ஆண்டாளும் ஆழ்வானும் 2 பேரும் கூட ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்க கைங்கரியம் பண்ணிட்டு அங்க ஸ்ரீவைஷ்ணவாலா ஸ்ரீரங்கவாசிகளா வாழ்ந்துட்டு வந்தா. ராமானுஜர் எதை பண்ணாலும் கூரத்தாழ்வான் இல்லாம பண்ண மாட்டார், அந்த அளவுக்கு முக்கியமான சிஷ்யர் ஆழ்வான். ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் காரியங்களை திருத்தி பணிகொள்ள வேணும், அதாவது கோயில்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம் சரியில்லை, இது இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும்னு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு ஆச்சாரியனா ஒரு ஜெகதாச்சாரியனா பெரிய கோயில் நிர்வாகத்தை சீரமைக்க வேணும், திருத்தி அமைக்க வேணும்னு ஒரு திருவுள்ளம். அப்போ பெரிய கோயில் நிர்வாகம் யாருக்கிட்ட இருக்க பாருங்கன்னா திருவரங்கத்தமுதனார் இடத்துல இருந்தது. அவர் ஒரு ஆச்சாரிய புருஷ வம்சத்தை சேர்ந்தவர், அவர் கோவில் நிர்வாகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார், கோவில் சாவி எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்தது. இப்ப அவர்கிட்ட இருந்து சாவியை வாங்கி ராமானுஜருடைய திருவுள்ளப்படி கோவில் நடக்கணும், என்ன பண்றது அப்படின்னா அவரை திருத்தி பணி கொள்ள வேணும் அப்படின்றதுக்காக
ராமானுஜர் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் இடத்துல போய் இந்த கோயில் காரியத்தை பார்த்துட்டு இருக்கிற அமுதனாரை நம் வழிக்கு வரவழைக்க வேணும், அவரை கொண்டு கோவில்ல நிறைய மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சரணாகதி பண்ணார் ராமானுஜர். உடனே மறுநாள் சொப்னத்துல பெரிய பெருமாள் வந்து, கூரத்தாழ்வான் தான் அமுதனாரை திருத்தி பணிகொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உடையவர், அவரே அவருக்கு ஆச்சாரியனாக நியமித்து நல்ல விஷயங்களை எல்லாம் போதிக்க பண்ணுங்கள், நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் நியமிக்கவே ராமானுஜர் கூரத்தாழ்வானை கூட்டு திருவரங்கத்தமுதனாரை திருத்தி பணி கொண்டு பெரிய கோயில் நிர்வாகத்தை நம்மிடத்தில் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, இது பெருமாள் நியமனம்னு சொல்லிட்டார். அமுதனார ஆசையோடைய கூட தினம் அவராத்துக்கு ஆச்சாரியரான இவர் போய் கூரத்தாழ்வான் போய் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவருக்கு காலக்ஷேபம் சொல்லி, ஆச்சாரியன் உட்காருன்னா சிஷ்யன் உட்காரணும், எழுந்துருனா எழுந்துக்கணும்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அமுதனாரை கொண்டாந்தார். அந்த பக்தி வந்துடுத்து. அப்படியே வந்துட்டு இருக்கிற சமயத்துல திருவரங்கத்தமுதனாருடைய தாயார் பரம்பு வச்சுட்டா. தாயார் பரம்பு வச்சு சரம காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏகாதச கைங்கரியம் 11ஆம் நாள் ஏகாகத்தன்னைக்கு அந்த ஸ்தானத்துல உட்காரும்படியா ஆச்சாரியரான கூரத்தாழ்வான பிரார்த்தித்தார் அமுதனார். சுவாமி முதல்ல தயங்கினார். அப்புறம் ராமானுஜர் வந்து நான் சொல்றேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னார். சரி, ஆச்சாரிய நியமனம் தட்ட முடியாதுன்னு கூரத்தாழ்வானும் ஏகாகத்துக்கு போயிட்டார். போய் அங்க பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணியா எடுத்து எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு திருப்தியான வழக்கம் போல கேட்டார். இல்லை, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னார் கூரத்தாழ்வான். சுவாமி, நான் என்ன பண்ணினா உங்களுக்கு திருப்தி ஆகும் அப்படின்னா, பெரிய கோயில் சாவியும் நிர்வாகத்தையும் என்னட்ட ஒப்படைச்சிடும், அப்பதான் நான் திருப்திப்படுவேன்னார். இது ராமானுஜருடைய ஏற்பாடு. அப்படியாருது அப்படின்னு சொல்லி பெரிய கோயில் சாவி நிர்வாகம் ரெண்டுத்தையும் கூரத்தாழ்வான் இடத்துல கொடுத்துட்டு, இப்ப திருப்தியானா திருப்தி, இந்த சிரார்த்தம் எனக்கு திருப்தி கொடுத்தது போல உன்னுடைய தாயாருக்கும் பித்ருதேவதைகளுக்கும் திருப்தி கொடுக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஆழ்வான் வந்துட்டார். அவர் அதோட மட்டும் இல்லாமல் வெள்ளி தங்கம் அது இதுன்னு நிறைய வஸ்து தானம், புடவை வேஷ்டின்னு நிறைய தானம் கொடுத்தார். எல்லாத்தையும் வாங்கிட்டு வாசலுக்கு வந்து அப்படியே வீதிக்கு வந்து யாரெல்லாம் கண்ணில் படுறாளோ அவளுக்கெல்லாம் இந்தா வேஷ்டி, இந்தா புடவை, இந்தா தங்கம், இந்தா வெள்ளின்னு எல்லாருக்கும் எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டார் ஆழ்வான். வேக வேகமா அந்த பெரிய கோயில் சாவி எடுத்துட்டு காவேரிக்கு போய் தீர்த்தாமாடிட்டு நேர ராமானுஜர் போய் சேவித்து ஆச்சாரிய நியமனத்தை நிறைவேற்றிட்டேன், பெரிய கோயில் சாவியையும் நிர்வாகத்தையும் அமுதனார் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு அப்படியே சமர்ப்பிச்சுட்டார். சமர்ப்பித்த போது சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், ரொம்ப சந்தோஷம், பெரிய கோவில் சாவி நம்ம கிட்ட வந்துடுத்து, இனி நீர் அமுதனாரை கைவிடாமல் அவரை கொண்டே கோயில் கைங்கரியத்தை பண்ணிக்கணும், ஆனா நல்ல ரீதியில நான் சொல்றபடி கைங்கரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கைவிடாதுங்கன்னு சொல்லவே கூரத்தாழ்வானே திருவரங்கத்தமுதனாருக்கு ஆச்சாரியனாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சார். அப்படி தன்னுடைய ஆச்சாரியரான கூரத்தாழ்வானை ராமானுச நூற்றந்தாதி 7வது பாசுரத்துல திருவரங்கத்தமுதனார் கொண்டாடுவது நமக்கு எல்லாம் தெரியும். அதோடு கூட பெரிய கோயில் கைங்கரியம் பண்ணக்கூடிய உத்தமமான பாகவதரானபடியினாலே பெரிய கோயில் நம்பி என்கிற பெயரையும் திருவரங்கத்தமுதனாருக்கு சூட்டினார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் சுவாமி கூரத்தாழ்வான். யாராலும் நடத்த முடியாத சாகசத்தை எல்லாம் கூட நடத்தி காட்டக்கூடிய சாமர்த்தியம் உண்டு ஆழ்வானுக்கு. ஆழ்வானுக்கு பிறவியிலேயே அபாரமான ஒரு ஞாபக சக்தி உண்டு, நல்ல ஒரு மேதாவிலாசம் ஞானம் உண்டு, சாஸ்திரம் வேதமெல்லாம் ரொம்ப சுலபமா வந்துடுத்து இவருக்கு. அதனால ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது விசிஷ்டாத்வைத மத சம்பிரதாயப்படியிலான அந்த பிரம்மசூத்திர விருத்தி கிரந்தம் அது காஷ்மீரத்திலே சாரதா பண்டாரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை பார்க்கணுன்றதுக்காக இங்க போனார். ராஜாவின் இடத்துல கேட்டார், அவன் கொடுத்தான். சரி, அதை வாங்கிட்டு அதை அடி ஒற்றி விசிஷ்டாத்வைத பரமா பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தை எழுதணும்னு சுவாமி அதை எடுத்துட்டு புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரையார். திரும்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அத்வைத பண்டிதர்கள்லாம் இப்ப இவர் வாங்கின்னு போய் அவ ரீதியில அவர் பாஷ்யம் எழுதி அது ரொம்ப பிரபலமா போயிடுத்துன்னா நம்ம மதம் குறைஞ்சு போயிடுமே, நீ அத்வைத மதத்தை சேர்ந்தவனா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, அவர் கொடுத்துருக்க கூடாது, எதிர்கிட்டயே சாவியை கொடுத்துட்டே முதல்ல போய் அதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லவே அந்த வந்த அத்வைதிகளோடு கூட 4 குதிரை வீரர்களை அனுப்பி இவ பாதி தூரத்துல வந்துட்டு இருக்கிறச்சே அந்த விருத்தி கிரந்த புஸ்தகத்தை ஓலச்சுவடியா இவ கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்துடணும்னு ஏற்பாடாச்சு. அதுக்குள்ளவே அந்த கிரந்தத்தை கூரத்தாழ்வான் முழுசா வாசிச்சு முடிச்சுட்டார். ஒரு ஸ்கேனர் எப்படி ஒரு செகண்ட்ல ஸ்கேன் பண்றதோ அந்த மாதிரி மொத்தத்தையும் மனசுல வச்சுட்டார். இப்படியே 2 நாள் இருக்கிறச்ச 2வது நாள் சாயங்காலம் அவ வந்தா ராஜாவினுடைய கட்டளை வாங்கிட்டு போறோம்னு புடுங்கிட்டு போயிட்டான். ராமானுஜர் வருத்தப்பட்டார். என்ன இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு காஷ்மீரம் வரைக்கும் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்தோம், ஸ்ரீரங்கத்துக்கு போய் பாஷ்யம் எழுதலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அப்ப ஆழ்வான் சொன்னாராம், சுவாமி நீங்க கவலைப்பட வேணாம், அந்த கிரந்தத்தை நான் முழுசா வாசிச்சுட்டேன், இங்கே சொல்லவா அல்லது 2 ஆற்றுகளுக்கு நடுவே சொல்லவான்னு கேட்டாராம். அதாவது இப்பயே சொல்லட்டுமா இல்ல வடதிருக்காவிரி தென் திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய 2 ஆத்துக்கு நடுவுல ஸ்ரீரங்கத்துல வந்து சொல்லட்டுமான்னு கேட்டாராம்.
ராமானுஜருக்கு அத்தனை சந்தோஷம், சேர்த்து கட்டிண்டார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சொல்லு, ஸ்ரீபாஷ்யம் எழுத ஆரம்பிக்கலாம்னு சொல்லார். அப்பேற்பட்ட மேதாவிலாசம் கூரத்தாழ்வானுக்கு உண்டு. இப்படி ராமானுஜர் பிரம்மசூத்திர பாஷ்யமான ஸ்ரீபாஷ்யத்தை எழுதின போது ஆழ்வானையே துணையாக கொண்டார். அதாவது ஒரு வாக்கியத்துக்கும் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை அடிவொற்றி ராமானுஜர் சொல்லுவார். அது அப்படியே ஆழ்வான் ஓலையில் எழுதிட்டு வரணும். எங்க எல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் சரியா புரியலையோ, தெளிவாக இல்லையோ, அங்கெல்லாம் ஆழ்வான் எழுதாம நிறுத்திடுவார். அப்போ சுவாமி இது சரியா புரியல, தெளிவாக இல்ல, இன்னும் நன்னா சொல்லுங்கன்னு சொல்ல ராமானுஜர் மாத்தி சொன்னாரானா அதை எழுதுவார். இந்த மாதிரியான ஒரு சுவாதந்திரியம் யாருக்கு உண்டுன்னா, ஆச்சாரியனிடத்துல நிறைய உரிமையும் பக்தியும் அதே சமயத்துல ஆழ்ந்த அபாரமான புலமையும் ஞானமும் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அமையும், எல்லாருக்கும் அமையாது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சுவாமிக்கு தெரியாது என்ன இருக்கு, சுவாமி எதை சொன்னாலும் எழுதிக்கலாம்னு எழுதிப்போம். ஆனா சுவாமி மகா ஞானியானபடினால அப்படி பண்ணினார். ஒரு சமயத்துல என்ன எப்ப பாரு வந்து நான் சொல்றேன் நீ நிறுத்துண்டே வரையேன்னு ராமானுஜருக்கு கோபம் கூட வந்துடுதான். அதனால அப்படி லேசா திருதண்டத்தால அவரை அடிக்கிறது போல கோவப்பட்டார்னு கூட செவி வழி செய்தியா சொல்றா. அந்த சமயத்துல இல்ல சுவாமி, இது ஏதோ சரியா புரியாதபடி இருக்கு, அதனாலதான் விஞ்ஞாபிச்சேன். அப்பவும் பணிவாதான் சொன்னார். என்ன, இந்த சுவாமியை விட நான் வயசுல பெரியவன், நானும் பெரிய வித்வான், இவர் எப்படி என்ன அடிக்கலாம், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், இவர் எப்படி அடிக்கலாம் அப்படின்ற அகங்காரம் எல்லாம் கிடையாது அவருக்கு. அதனாலதான் அமுதனார் சாதிக்கிறார், மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு. இந்த முக்குறும்புன்னு சொல்லக்கூடியது வசந்த குலத்திலே பிறந்தோம் என்கிற குலச்செருக்கு. பெரிய பிராமணன், பெரிய பணக்காரன், வேதாத்தியனம் எல்லாம் பண்ணினவன் அப்படின்ற குலச்செருக்கு ஒரு நாளும் கிடையாது அவரிடத்துல. அதே மாதிரி கல்வி செருக்கு, வித்யினாலே வரக்கூடியதான மதம். இவ்வளவு பெரிய வித்வான், ராமானுஜருக்கே வந்து விருத்தி கிரந்தத்தை சொல்லி காட்டின வித்வான் அப்படின்ற அகங்காரம் எல்லாம் துளியும் கிடையாது அவருக்கு. அதே மாதிரி செல்வ செருக்கு, எவ்வளவு பெரிய பணக்காரா, எத்தனை பேருக்கு தானம் பண்ணினோம், ஒரு ஊரையே தூக்கி போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதான ஒரு செருக்கெல்லாம் ஒரு க்ஷணத்துல கிடையாது. ஆழ்வானாத்திலையா ததியாராதனம் நடக்கிறது அப்படின்னு தாயார் கேட்ட ஒரு வார்த்தையை பொறுக்க முடியாம எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தார் இந்த சுவாமின்னா, எத்தனை தூரம் இந்த சுவாமிக்கு பணத்திலே ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கல்வி செருக்கு, குலச்செருக்கு, செல்வச்செருக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவர். இந்த 3 குறும்புகளையும் அறுத்தவர் கூரத்தாழ்வான். அவர் திருவடிகளை ஆசிரியக்கிறவாளுக்கும் அந்த 3 விதமான செருக்குகளும் இல்லாமல் போகும் அப்படின்னு அமுதனார் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்டதான ஒரு ஞான நிதி, பவ்ய நிதி, உத்தமமான குலத்திலே அவதாரம் பண்ணின சத் நிதி நம்ம சுவாமி. ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துல சரம ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்க போன போது ஆழ்வானையும் முதலியாண்டானையும் மட்டும் கூட வச்சுக்கிறேன்னார். சரின்னார் சுவாமி. ஆனா அர்த்தம் உபதேசம் பண்ணும் போது தனியா தான் வாங்கிட்டார். திருக்கோட்டியூர் நம்பிகள் இடத்துல ராமானுஜர் கேட்கிறார், சுவாமி இந்த ரகசியத்தை யாருக்கும் உபதேசம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க, ஆனா ஆழ்வானுக்கு மட்டும் தான் உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவே, 1 வருஷ காலம் அவரை பரீட்சை பண்ணி பார்த்து தகுந்த யோக்கியத்தை உடையவர் அப்படின்ற எண்ணம் உமக்கு வந்ததுன்னா நீர் உபதேசம் பண்ணோன்னு திருக்கோட்டியூர் நம்பி சொன்னார். ஆழ்வான் இடத்துல வந்து இந்த விஷயத்த சொன்னார். சுவாமி, சரமஸ்லோக அர்த்தத்தை கேட்கணும்ன்ற ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒருவேளை நீங்க சொல்ற அந்த 1 வருஷம் வரத்துக்குள்ள நான் போயிட்டேனா என்ன பண்றது, இப்பவே சொல்லணும் அப்படின்னாரு. இல்ல ஆச்சாரிய நியமனம் எப்படிதான் இருக்குன்னு சொல்லவே, உடனே நன்னா சாஸ்திரம் தெரிஞ்ச கூரத்தாழ்வான் என்ன பண்ணினார், 1 வருஷம் பரீட்சை பண்ணி பாக்குறதும் ஆச்சாரியன் திருமாளிகை வாசல்ல 1 மாசம் பட்டினி இருக்கிறதும் சமம் அப்படின்ற சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு ராமானுஜருடைய மடத்துல அவர் பார்வையில படும்படியா 1 மாச காலம் நிர்ஜலமா பட்டினி இருந்து அந்த யோகியத்தை வரவழைச்சுண்டு சரமஸ்லோக அர்த்தத்தை உபதேசமாக வாங்கி கொண்டார். அப்பேற்பட்ட சாஸ்திரம் தெரிந்த, அனுஷ்டானம் மிக்க, பவ்யமான சாஸ்திர சம்பிரதாயங்களை அறிவதிலே ஆசையுடையவராக கூரத்தாழ்வான் எழுந்தருளிருந்தார். இப்ப கூரத்தாழ்வானால வாங்கப்பட்ட பெரிய கோயில் சாவி ராமானுஜர் கிட்ட வந்துடுத்தோ. திருவரங்கன் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு ராமானுஜராலே திருத்தி அமைக்கப்பட்ட ஸ்ரீரங்க ஸ்ரீ வர்ததாம் அபிவர்ததாம்னு நன்னா வளர்ந்துட்டு வந்தது. அந்த சமயத்துல கோவில்ல புராணம் வாசிக்கக்கூடிய கைங்கரியம் மட்டும் பழையபடி அமுதனார் கிட்டக்கவே இருந்தது. ராமானுஜருக்கு பெருமாள் அப்படின்னா அப்படியே உருகக்கூடிய கூரத்தாழ்வானை புராணம் வாசிக்க வைக்க வேணும்னு ஆசை. உடனே ராமானுஜர் என்ன பண்ணினார், பெரிய கோவில் சாவி வாங்கறதுக்கு வேற ஒரு யுக்தி பண்ணி கூரத்தாழ்வானையே அனுப்பி அமுதனாருடைய தாயார் ஏகாகத்துல சாவி வாங்கிட்டு வந்துட்டோம், இப்ப இந்த புராணம் வாசிக்கிறதுக்கும் அவரே அனுப்ப வேண்டாம், நாம போலான்னு ராமானுஜரே அமுதனார் ஆத்துக்கு போனார். ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் ஆண் தேடி வந்தார், பதறி போயிட்டார். என்ன சுவாமி ஆண் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணுமில்ல, கோவில்ல நீர் புராண வாசின்னு இருக்கிறே, அந்த உரிமையை எனக்கு தர முடியுமான்னு கேட்டாராம். என்ன இப்படி கேட்கறது, உபய விபூதிகளும் தேவரீரிட்ட வழக்காக இருக்கிறபடினாலே தானே உபய விபூதிகளுக்கும் உடையவர் அப்படின்னு நம்பெருமாளே உமக்கு பேர் சூட்டினார். அந்த உபய விபூதிகள்ல பூலோகத்துல ஒருத்தன் தானே நான் உம்ம பேச்ச கேட்க மாட்டேனா, சுவாமி இப்போதே தந்தேன் அப்படின்னுட்டு புராணம் வாசிக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை ராமானுஜருக்கு கொடுத்துட்டார் அவர்.
ராமானுஜர் நேரம் மடத்துக்கு வந்து கூரத்தாழ்வானை கூட்டு, இனிமேல் நீர் தான் கோவில்ல புராணம் வாசிக்கிறீர் அப்படின்னு சொல்லி நியமிச்சார். அன்னைக்கு கூரத்தாழ்வான் கோவில்ல புராணம் வாசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர்கள் குமாரர்கள் அப்படின்னு இன்னைக்கும் பட்டர்கள் தான் ஸ்ரீரங்கம் கோவில்ல புராணம் வாசிச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு பகவானுடைய வைபவங்களை எல்லாம் சொல்ல போது அந்த காலத்துக்கே சென்று விடக்கூடிய பக்திமானாக இருக்கக்கூடியவர் நம் கூரத்தாழ்வான். ஒரு நாள் கூரத்தாழ்வான் ராமானுஜர் சேவிக்கணுன்றதுக்காக வந்தார். அவர் இருந்த அறையினுடைய கதவு சாத்தப்பட்டிருந்தது. கதவுல சாத்திண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சாவித்வாரம் வழியா பார்த்தார் ஆழ்வான். பார்த்தா சுவாமி ஒரு வாய் பேச முடியாத ஊமையோட தலையில காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். பார்த்த உடனே அப்படியே துடிச்சு போய் அழுதுட்டார் ஆழ்வான். நான் வசந்த பிராமணனா, நிறைய வேத வேதாந்தங்கள்லாம் படிச்சு இத்தனை ஞானத்தோடு கூட ஆழ்வான் அப்படின்ற பட்டத்தை வாங்கினேனே, அதனால நான் என்ன சம்பாதித்தேன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு. ஒன்னும் தெரியாத வாய் கூட பேச முடியாத ஊமையா இருக்கானே, இவனுக்கு எப்படி விஷயங்களை எல்லாம் சொல்லி புரிய வைத்து காலக்ஷேபம் சொல்லி சரணாகதி பண்ணி வச்சு இவனை மோட்சத்துக்கு அனுப்புறது? அதுக்கு பதிலா ஆச்சாரிய நிஷ்டையா நாம பரநியாசம் பண்ணிட்டு இவனுடைய தலையில நம்முடைய காலை கொண்டு வைக்கலாம் அப்படின்னு அவன் தலையில சாட்சாத்தா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பாக்கியம் அந்த ஊமைக்குத்தானே கிடைத்தது. நான் ஊமையாக பிறக்கவில்லையே. பிராமணனா, சாஸ்திரம் தெரிஞ்சவனா, வித்வானா பிறந்து என்ன பிரயோஜனம்? நான் ஊமையா பிறந்திருந்தா எங்க சுவாமியினுடைய திருவடியின் தலையில பட்டிருக்குமேன்னு அந்த ஊமையினுடைய பிராப்திக்காக ஏங்கினேராம் சுவாமி. அத்தனை தூரம் ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அப்படின்னு வந்துட்டா எதையுமே பெருசா நினைக்கிறவர் இல்ல சுவாமி. அவரை போலதான் நம்ம எல்லாம் இருக்கணும். ஒரு சமயம் ஒரு தீவிரமான சைவ வெறி பூண்ட ஒரு ராஜா பெருமாள் கோவிலே இருக்கக்கூடாது, எல்லா பெருமாள் கோவில்ல இருக்கிற பெருமாள் விக்கிரகங்களையும் பேத்து கடல்ல போட்டுடணும், அங்க சிவனை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணான். பண்ண போது என்ன பண்ணினா, அவன் ராஜகுருக்களை எல்லாம் கூட்டு, அவனுடைய புரோகிதாலை எல்லாம் கூட்டு இந்த காரியத்தை சாஸ்திரப்படி எப்படி பண்ணலாம்னு டிஸ்கஷன் பண்ணினான் அவளோட. வேத மந்திரங்கள், ஆகம மந்திரங்கள்லாம் சொல்லி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு விக்கிரகத்தை அந்த மாதிரி பேத்து கடல்ல போட்டா அதனால பேத்து போடுறவாளுக்கும் அந்த தேசத்துக்கும் அழிவு ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அப்படி பண்ண முடியாதுன்னு அவ சொன்னான். உடனே என்ன பண்ணா பாருங்க, அப்ப நீங்க முறைப்படி என்ன பண்றீங்க, பாலாலயம் பண்ணி அந்த விக்கிரகத்துல இருக்கிற பெருமாளை எல்லாம் வந்து கலசத்துக்கோ இல்ல தர்பத்துக்கோ கூர்ச்சத்துக்கோ மாத்திடுங்க. அப்ப அது வெறும் சிலையா தானே இருக்கும். இப்போ அந்த சிலையெல்லாம் பேத்து கொண்டு போய் நாம கடல்ல போட்டு அங்க லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடலாம்னு அவன் சொன்னான். இவாளுடைய இந்த சதித்திட்டம் ராமானுஜர் காதுக்கு வந்தது. இவன் சோழ ராஜாவா, இவன் தான் ராஜாவா இருந்துட்டு இருக்கான், இவனை மீறி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இது எப்படியும் தடுத்தாகணும், பெருமாள் கோவில் எல்லாம் போக கூடாது, அதுவும் ஸ்ரீரங்கம் எல்லாம் போகவே கூடாது, என்ன பண்றது அப்படின்னு ஆச்சாரியரான பெரிய நம்பிகளை கூட்ட ஆலோசனை பண்ணினர். பெரிய நம்பிகள் சொன்னார், இதுக்கு ஒரு பிராயசித்தம் தோன்றது எனக்கு. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய எல்லை, ஸ்ரீரங்கத்து எல்லையை நான் அப்படியே ஒரு எல்லை பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன். அதுக்கு ஒருத்தர் பின்னால நாம ஏன் போனோம் அப்படின்ற அகங்காரம் இல்லாமல் இந்த சுவாமி பின்னால நாம் போகக்கூடிய அளவுக்கு இந்த சுவாமி எனக்கு சுவாமி, இவருக்கு நான் தாசன்னு சொல்லக்கூடிய பணிவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா, சுத்தமா அகங்காரம்னா என்ன அர்த்தம்னு கூட தெரியாத ஒரு ஆத்மாவை, அதே நேரத்துல அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், மகா பக்திமானா இருக்கணும், எல்லா யோகியதைகளும் இருக்கணும், அத்தனை இருந்தும் இன்னொருத்தன் பின்னாடி நான் ஏன் போனோன்ற அகங்காரம் இல்லாதவரா இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் அனுப்புங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து பிரார்த்திச்சுண்டு பிரதட்சணம் பண்ணினா இந்த பிளான் அவன் அப்படியே வித்ட்ரா பண்ணிடுவான், நம்ம கோவில்களுக்கெல்லாம் ஒரு கேடும் வராதுன்னு பெரிய நம்பி. உடனே ராமானுஜர் யாரை கூட்டார் அப்படின்னா, தேவரீர் எதிர்பார்த்தபடி எல்லா யோகியதைகளோடும் இருந்தும் அகங்காரம் இல்லாதவர் கூரத்தாழ்வான் ஒருவரே, அவர் அனுப்புறேன்னு சொல்லி பெரிய நம்பிகள் பின்னாலே கூரத்தாழ்வான் போய் எல்ல பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த போது அந்த ராஜா செத்து போனான். இந்த காரியம் அப்படியே நின்று போயிடுச்சு. அப்பேற்பட்ட பரம வினய நிதியாக இருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் சரீர சுகம்னு சொல்லக்கூடியதான உலகியல் இன்பத்தில் எல்லாம் நாட்டமே இல்லாதவர். அதனால தேவிகள் மேல விரல் கூட படாமல் அதே நேரத்துல அந்த அம்மாவோட ரொம்ப அன்போடைய கூட அரவணைப்போடைய கூட வாழ்ந்துட்டு வந்தார். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல கூரத்தாழ்வான் உஞ்ச விருத்தி பண்ணி தான் சாப்பிடுவார். பெரிய பணக்காரரா இருந்தாலும் எல்லாத்தையும் கூரத்திலே விட்டு போயிட்டார். காஞ்சிபுரத்துல எப்படி வாழ்ந்தாருன்னா உஞ்ச விருத்தி பண்ணி தான் வாழ்ந்தார், ஸ்ரீரங்கத்திலையும் உஞ்ச விருத்தி பண்ணி தான் வாழ்ந்தார். உஞ்சவிருத்தி பண்றவா மழை காலத்துல உஞ்சவிருத்தி பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால தொடர்ந்து 2 நாள் முழுக்க மழை பெஞ்சது. ஆழ்வான் உஞ்சவிருத்திக்கு போல 2 நாள் அவ ஆத்துல வந்து வெறும் தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனமாகி ஜலம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா 2 பேரும். 3வது நாள் ஆச்சு. 3வது நாள் சாயங்காலம் வரைக்கும் மழை நிக்கவே இல்லை. 3வது நாளாவும் பட்னி. அந்த சமயம் ராத்திரி சமயம் பெருமாளுக்கு திருவாராதனமாற ஓசை மணி சப்தம் கேட்கறது. கூரத்தாழ்வான் தேவிகள் ஆண்டாளம்மங்கார் காதுல மணி கேட்கறது. அம்மா நினைச்சுட்டாலாம், உன்னுடைய பக்தர் பரம பாகவதரான ஆழ்வான் இங்க பசியில உஞ்சவிருத்திக்கு போக முடியாம மழையில அவஸ்தப்பட்டு பசியும் பட்னியுமா படுத்துட்டு இருக்கார், உனக்கு மட்டும் வேலை தவறாம சகல வாத்தியங்களோட கூட உபசாரங்களோட கூட சாப்பாடு கேட்கறதா இது நியாயமா அப்படின்னு மனசால நினைச்சுட்டாலாம் அந்த அம்மா.
இது படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாளுக்கு கேட்டு உடனே பெரிய பெருமாள் திடுக்கிட்டு நம்முடைய பக்தனை இப்படி பட்டினி போட்டுட்டோமேன்னு சொல்லி அர்ச்சகர் மூலமாக ஆவேசித்து நமக்கு நைவேத்தியம் பண்ண எல்லா பிரசாதங்களையும் குடை சாமரம் மங்களவாத்தியம் முதலான மரியாதைகளோட கூட ஆழ்வான் ஆத்துக்கு அனுப்பி வைங்கன்னு பெருமாள் நியமனம். உடனே அப்படி பண்ணினா தன் ஆத்த நோக்கி இந்த மாதிரி மங்களவாத்திய சப்தம் எல்லாம் கேட்கறத பார்த்துட்டு இப்ப பெருமாள் புறப்பாடு கூட ஒண்ணுமில்லையே, மழை வேற இருக்கே என்னன்னு ஆழ்வான் வெளியில வந்து பார்த்தா இவராத்துக்கு தான் பிரசாதம் வருது. வந்து பெரிய பெருமாளுடைய நியமனம் இந்த பிரசாதத்தை உங்களாண்ட கொடுத்துட்டு வர சொன்னா, முதல்ல உங்களை சாப்பிட சொன்னா அப்படின்னு கோவில் கைங்கரிய பராலான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணா வந்து கொடுத்தா. அதை வாங்கிட்டு பக்தியோடு கூட கண்களிலே ஒற்றிக்கொண்டு ஆழ்வான் என்ன பண்ணாராம், தேவிகளை பார்த்து நீ ஏதானும் பெருமாளண்ட பிரார்த்திச்சுண்டியான்னு கேட்டாராம். ஆமாம், உன்னுடைய பக்தர் இப்படி பட்டினி இருக்கிறச்ச நீ மட்டும் சாப்பிடுறேன்னு நினைச்சுட்டேன் சுவாமி, வேற ஒன்னும் நான் கேட்கலன்னு ஆளும் அந்த அம்மா. இது என்ன அபச்சாரம், நம்முடைய விதியன் வந்துக்கணுமே ஒழிய பெருமாளை போய் இப்படி சொல்லுவாளா, இனிமேல் இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு கடிஞ்சுட்டாராம். கோவமே வராத சுவாமி முதல் முறையா அந்த அம்மாவை கடிஞ்சுனுட்டு இனி இப்படி பண்ணாதே, அது நமக்கு ஸ்வரூபம் கிடையாது, பகவானை ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது அப்படின்றது பாடம். நிறைய பேர் என்ன பண்றோம், பெருமாளை வந்து ஏதான ஒரு கஷ்டம் வந்தா பெருமாளை வெய்ய ஆரம்பிச்சுடுறோம். பெருமாளை வெய்யவே கூடாது, வெச்சா அதுவும் ஒரு பாவம். திருமங்கையாழ்வார் வெச்சார் என்ன, திருமங்கையாழ்வாருக்கு இருக்கிற பக்தி நமக்கு உண்டா? திருமங்கையாழ்வாராட்டமா பக்தி இருந்து நாம வெச்சா அது கதை வேற. திருமங்கையாழ்வாராட்டம் வெய்யதான் முடியும், 81 திவதேசங்களை பாட முடியுமோ? ஒரு பாசுரம் சொந்தமா அந்த மாதிரி நம்மளால உருகி பாட முடியுமோ? அவர் பாசுரத்தையே நாம உணர்ச்சி பொங்க அவராட்டம் பாடிட முடியுமா? அப்படி இருக்கிறச்ச வெய்யறதுல மாத்திரம் நான் திருமங்கை ஆழ்வார்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி பகவானை ஒருபோதும் வெய்யாதேன்னு சொல்லி கோபமா கடிஞ்சுனுட்டார். கடிஞ்சுனுட்டு இவா 2 பேருக்கும் தேவையா ஒரு 3 உருண்டை பிரசாதத்தை மாத்திரம் எடுத்து இலையில வச்சுட்டு மீதி எல்லாம் கோவில் பண்டாரத்துக்கு மடப்பள்ளிக்கு போட்டோம். இதை நம்பி நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியபரா கோவில்ல இருக்கா. அப்ப சம்பளம் தட்டுக்காசு எல்லாம் கிடையாது. அப்போ பெருமாளுக்கு அம்சம் பண்ற பிரசாதத்தை சாப்பிட்டு தான் பசியாரணும் அந்த வைஷ்ணவாள்லாம். மொத்தமா இங்க வந்து கொடுத்தோம்னா அவெல்லாம் பட்டினி இருப்பாரு, எடுத்துட்டு போங்கன்னுட்டார் சுவாமி. ஒரு உருண்டைய தான் வாயில போட்டுட்டு 2 உருண்டைய தேவிகள் இடத்துல கொடுத்தார். அந்த அம்மா சாட்டா. அந்த பிரசாதத்தினுடைய பலத்தினாலே கிட்டத்தட்ட சுவாமி கூரத்தாழ்வானுக்கு ஒரு 80 வயசுன்னு சொல்றாப்போ, அந்த வயசுல திருமேனி சம்பந்தம் இல்லாமல் சாட்சாத் பகவானுடைய பிரசாதத்தினுடைய மகிமையினாலே மட்டும் அந்த கூரத்து ஆண்டாள்னு சொல்லக்கூடிய அந்த அம்மங்காருக்கு அந்த பிரசாத விசேஷமாக 2 உருண்டை பிரசாதத்துக்கு அனுகிரகமா 2 ஆண் குழந்தைகள் பிறந்ததுன்னு சொல்றா. அந்த 2 ஆண் குழந்தைகள் பின்னால ஆச்சாரிய புருஷாலா வந்து சம்பிரதாயத்தை வாழ வச்சவான்றது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த 2 குமாரர்கள் எப்படின்னா, எப்படியானா ரிஷ்யஸ்ருங்கர் பண்ணி வைத்த புத்திரகாமேஷ்டி யாகத்தினுடைய பலனாக வந்த பாயாசத்தை தசரத சக்கரவர்த்தி 3 ஆமடியாளுகளுக்கும் 4 பங்கா பிரிச்சு கொடுத்ததனுடைய பயனாக ராமலட்சுமணாதிகள் 4 பேர் அவதாரம் பண்ணினாலோ, அந்த மாதிரி பெரிய பெருமாளுடைய 2 உருண்ட பிரசாதத்தினாலே 2 பாகவத ரத்னங்களான குழந்தைகள் ஆண்டாளுக்கும் ஆழ்வானுக்கும் அவதாரம் பண்ணினா. அந்த குழந்தைகளுக்கு பிறந்த தீட்டெல்லாம் போனா விட்டு பாஷகாரர் சன்னதிக்கு எழுந்துள்ள பண்ணிட்டு போய் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தார் ஆச்சாரியனை கூரத்தாழ்வான். அப்போ ஆளவந்தாருடைய கடைசி ஆசைகள்ல ஒன்னும் நம்ம சம்பிரதாயத்திற்கு விஷ்ணு புராணத்தை அருளி செய்து பேருபகாரம் பண்ணின பராசர மகரிஷியனுடைய பேரை ஏதான ஒரு தகுந்த குழந்தைக்கு வைக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ, அது கூரத்தாழ்வான் வயத்துல பிறந்த குழந்தைகளை விட வேற எந்த குழந்தை தகுதியான குழந்தையா இருக்கும் அதுக்கு அப்படின்னு நினைச்சு பராசர மகரிஷியனுடைய குழந்தையை பேரை ஒரு குழந்தைக்கு பராசர பட்டர் என்றும், வேதவியாச மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மசூத்திரம் முதலான புராணங்களை எல்லாம் அருளி செய்து சம்பிரதாயத்துக்கு உதவி பண்ணினபடியினாலே அவருடைய பேரை ஒரு குழந்தைக்கும் பராசரன் வேதவியாசன் சூட்டினார். அவ அர்ச்சகாலா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பட்டர்களாக மாறினா விட்டு பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு அவ திருநாமம் வாய்க்கப்பெற்று ஆழ்வானுக்கு பிறகு அவ சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களாக இருந்து கொண்டு வந்தார்கள். அதோடு பெரிய கோவில்ல ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல புராணம் வாசிக்கக்கூடிய வைதிக கர்மாக்களை எல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய புரோஹிதாலா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதகான்னு சொல்லும்படியாக 2 பேரும் எழுந்தருளி இருந்தா. இவா ஆழ்வானுடைய குமாரர்கள். ஆழ்வான் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை உடையவர். அப்படி அவர் கருணை உடையவர் அப்படின்றதுக்கு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் அடியேன். ஒரு சமயம் ஆழ்வான் அப்படி தோட்டத்து வழியா போயிட்டு இருக்கார். அப்ப ஒரு பாம்பு ஒரு தவளைய விழுங்குறது. தவளை பாம்பு வாயில மாட்டினுடுத்து பிராணன் போறது, மரண குரல் கூக்குரல் இட்டு கொண்டு யாரானும் காப்பாத்துங்கோன்னு சொல்றது போல அழுதுண்டே போறது. அப்ப ஆழ்வான் அப்படியே ஒரு க்ஷணத்துல அப்படியே கதறி அழுதுட்டாராம், மயங்கி விழுந்துட்டாராம். தன்னை யார் காப்பாத்துவா, யார் இருக்கா காப்பாத்துறதுக்கு அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் காப்பாத்துங்கன்னு சொல்றது போல இந்த தவளை செத்து போயிடுத்து. அந்த சத்தம் காதல விழுந்து என்னால அந்த தவளையை காப்பாற்ற முடியாத போயிடுத்து. பாம்பு ஒரு க்ஷணத்துல விழுங்கிடுத்து. இப்போ அழுதுண்டே போன அந்த தவளையனுடைய குரல் யார் காதல விழுந்ததோ, யார் அதுக்கு சகாயம் பண்ணா, யாருடைய உதவி எதிர்பார்த்து இது கத்தித்து, என் காதல விழுந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுத்து.
அப்படின்னு சொல்லி ஆழ்வான் மயங்கி விழுந்துட்டார். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் சகஜம், ஃபுட் செயின், இதை அது சாப்பிடுறது அதை இது சாப்பிடுறதுன்னு சயின்ஸ் எல்லாம் பேசிட்டு பேசாம அங்க இருந்து கடந்து வந்துருவோம். ஆனா ஆழ்வான் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒரு சமயம் மற்ற சிஷ்யாலாம் ராமானுஜருடைய மடத்துல பேசிட்டாலாம். ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான் இடத்துல ரொம்ப ஆசை. எல்லா சிஷ்யால் இருக்கும்போது அவர்கிட்ட மட்டும் ரொம்ப ஆசை காட்டுறார், அக்கறை காட்டுறார். அவர் வராம எந்த காரியத்தையும் பண்றதில்ல. அதே மாதிரி அவரை ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேன்றார். ரொம்ப செல்ல பிள்ளையாட்டமா வச்சுட்டு இருக்கார், நம்ம கிட்டே தான் வேலை சொல்றார் அப்படின்னு முணுமுணுத்துண்டாலாம் அவளுக்குள்ள. அப்பவே இருந்திருக்கா நம்மளவா. உடனே இது சுவாமி காதுக்கு போச்சு. சுவாமி என்ன சொன்னாராம், ஒரு நாள் எல்லாரும் இருக்கிறச்ச கூரத்தாழ்வானை கூட்டு, ஆழ்வான் இங்க வாங்கோ, எல்லாரும் சாப்பிடக்கூடிய ததியாராதன சமயம் வந்துடுத்து, நீர் போய் இன்னைக்கு மடத்துக்கு தேவையான வாழை இலையெல்லாம் தோட்டத்துல போய் நறுக்கிண்டு வாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை கொடுத்து அனுப்பினாராம் சுவாமி. ஆழ்வான் கத்தி எடுத்து தோட்டத்துக்கு போனார். இலை எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல வந்துடலாம். 1/2 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, ஆழ்வான் வரல. எல்லாரும் பசியில காத்துட்டு இருக்கா. ஏன் இன்னும் வரலன்னு போய் பார்த்துட்டு வாங்குவோன்னு ராமானுஜர் யார் முணுமுணுத்தாலோ அவள தோட்டத்துக்கு அனுப்பினாராம். அவ அங்க போய் பார்த்தா ஆழ்வான் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கார், கான்சியஸ்னஸே இல்ல. அப்புறம் ஆழ்வான் முகத்துல ஜலம் எல்லாம் தெளிச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அவரை மடத்துக்கு எழு பண்ணிட்டு வந்தா. வந்த உடனே சபையில ராமானுஜர் கேட்டாராம், ஏன் மயங்கி விழுந்தீர்னு கேட்டாராம். இல்ல சுவாமி, நான் வாழை இலையை நறுக்கலான்னு ஒரு இலையை நறுக்கினேன். அப்ப அதுல இருந்து ஒரு ஜலமாட்டம் வந்தது. அதை பார்த்த உடனே என்ன இந்த மாதிரி அறுக்கிறியேன்னு சொல்லி அந்த மரம் என்னண்ட ரத்த கண்ணீர் வடிக்கிறது போல எனக்கு பட்டது. ஐயோ, ஒரு மரத்தை இப்படி அழும்படியா பண்ணிட்டோமேன்னு நினைச்சுட்டேன், உடனே மயங்கி விழுந்துட்டேன்னாராம். இப்ப ராமானுஜர் சொன்னாராம், இப்ப தெரியறதா நான் ஏன் இவரை எந்த வேலைக்கும் அனுப்புறது இல்லைன்னு. எங்க யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து அழுது மயங்கி விழுந்துடுவார், இவரால என்ன காரியம் பண்ண முடியும், அதனாலதான் நான் அனுப்பலையே ஒழிய எனக்கு அவர் வேற நீங்க வேற இல்லைன்னு சொன்ன போது நாம நினைச்சுட்டது அபச்சாரம்னு எல்லாரும் சுவாமி இடத்துல மன்னிப்பு கேட்டாலாம். அத்தனை கருணாநிதி. இவ்வளவு பெரியவராக இருந்தும் ஒரு காரியமானோன்னா எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போய் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கு சுவாமி கூரத்தாழ்வான் ஒரு நாளும் தயங்கினதே கிடையாது. இவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்ட சிஷ்யால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், பெரிய பணக்காரர், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றவர். ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்துதான். எப்பவும் பாகவதால தூஷிச்சுட்டே இருப்பாராம், பாகவத பிரச்சாரப்பட்டுட்டே இருப்பாராம். அவருக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணார். அவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, நிறைய காரியங்கள் பண்றாரு, தர்மம் பண்றார், ஆனா இதையும் விடாம பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் மகோதய புண்ணிய காலம் வந்தது. அப்ப சமுத்திர கரையில சங்கல்ப ஸ்நானம் பண்ணிட்டு தானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த பணக்கார பிராமணர். அந்த சமயத்துக்கு ஆழ்வான் அங்க போய் நின்றாராம். சுவாமி சுவாமி, நான் தானம் பண்றச்ச ஆச்சாரியனான தேவதையரே இங்க வந்தது எனக்கு பெரிய பாக்கியம், வாங்கிக்கோங்க அப்படின்னு எதையோ கொடுக்க வந்தேறான். வாங்கிக்கிறவன் என்ன கேட்கறானோ அதை கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் தானம். நான் கேட்கறத நீ கொடுப்பையா அப்படின்னு சுவாமி கேட்டாராம். எதுவா இருந்தாலும் தரேன் நானும். இனிமேல் நான் பாகவதாபச்சாரப்படமாட்டேன்னு எனக்கு நீ நீர் வார்த்து தார வார்த்து சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாராம் சுவாமி. அவன் நடுநடுங்கி போயிட்டானா. ஒரு க்ஷணத்துல சுவாமி கையில ஜலத்தை வார்த்து இனி பாகவதாபச்சாரப்படுவதில்லை அப்படின்னு பிரமாணம் பண்ணினான். இவருக்கு இதெல்லாம் தேவையா? எப்பேற்பட்ட ஆச்சாரியர்! ஸ்ரீரங்கத்துல எங்க சுவாமி சமுத்திரம் இருக்கு? அவன் நாகப்பட்டினத்துக்கு போனானோ இல்ல மெட்ராஸ்க்கு வந்தானோ எங்க போனானோ அவன் பின்னாடியே தொடர்ந்து போய் அவன் கிட்ட தானம் வாங்கிக்கிறேன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கையை நீட்டிண்டு அவன் பாகவதாபச்சாரப்பட்டு சேர்த்துக்கிற பாவத்தில இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக இவர் தாழ்ந்து போறார் பாருங்க. இது பகவான் சர்வேஸ்வரனாக இருக்க செய்தேயும் திருவிக்கிரமாவதாரத்திலே மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டிகைக்கு போய் பிச்சை கேட்ட அந்த சம்பிரதாயத்தை ஞாபகப்படுத்துகிறது. இப்படி தான் தாழ்ந்தாவது மற்றவனை வாழ வைக்கக்கூடிய உத்தமனாக கூரத்தாழ்வான் திகழ்ந்தார். அப்படின்னா இவர் என்னன்னு சொல்றது? இவர் ஆச்சாரியனா, பெருமாளா, ஆழ்வாரா? எந்த முடிவுக்கு வருவது? சிஷ்யன் எப்போதும் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தையும் உறவையும் நாடி இருக்க வேணும். என்னைக்கோ ஒரு நாள் போனோம் சமாசயனம் பண்ணிட்டோம், இன்னொரு நாள் போனோம் பரநியாசம் பண்ணிட்டோம், அதோட நமக்கு ஆச்சாரியனுக்கு உறவு முடிஞ்சு போயிடுத்துன்னு இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முறை மடத்துல ததியாராதனை நடந்துன்றது. தீர்த்த பாத்திரத்தை அவாவா தனியா தான் வச்சுக்கணும். ஒருத்தர் டம்ளர்ல இன்னொருத்தர் சாப்பிடுறது, ஒருத்தர் சொம்புல இன்னொருத்தர் தீர்த்தம் சாப்பிடுறது எல்லாம் கூடாது. ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அவளுக்குன்னு ஒரு பர்சனல் சொம்பு இருக்கணும். ஆனா பல பேருக்கு பல காரணங்கள்னால பல சமயத்துல அதை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. அந்த சமயத்துல என்ன பண்ணுவா, இப்பெல்லாம் மடங்கள் ஆசிரமங்கள்லயே டம்ளர் அது இதுன்னு காமனா வந்துடுத்து, 10 சொம்பு வாங்கி வைக்கிறா, அதெல்லாம் பண்றதுக்கு இல்லை. ஆனால் அப்ப என்ன பண்ணுவா, அந்த மாதிரி கையில சொம்பு இல்லாதவாளுக்கு, சொம்பு இருக்கிறவாளுக்கு அதுல தீர்த்தம் குத்துவா, அவ சாப்பிடுவா. சொம்பு இல்லாதவாளுக்கு ஒரு கிண்டியில தீர்த்தத்தை சேர்த்துண்டு அல்லது ஒரு சொம்புலையோ ஒரு பானையிலையோ தீர்த்தத்தை சேர்த்து அதுல 2 தொலை போட்டு யாரான ஒரு சுவாமி அப்படியே மேல இருந்து குத்துவார். தீர்த்தம் வேணும்ன்றவா வாயை திறக்கணும், வாயில போய் தீர்த்தம் உழும்படியா குத்துவார். அவ அப்போதும்னு தலையாட்டுற போது அந்த பானையில இருக்கிற துளைக்கு நேரா கையை வச்சு நிறுத்திடுவா. இப்படிதான் வாயில தீர்த்தம் குத்திட்டு வருவா, எச்ச பண்ணாத தீர்த்தம் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமியினுடைய மருமான், ராமானுஜருடைய மருமானும் சிஷ்யனுமான முதலையாண்டான் ஒரு முறை தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்போ
கொஞ்சம் வேகமா குத்தினார் போல் இருக்கும். அதனால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு புறையர் எடுத்து உடனே ராமானுஜர் கோபம் வந்துடுத்து. ஓங்கி முதலே ஒண்ணு போட்டாராம் அவரை. உடனே அவர் மன்னிச்சிருங்க சுவாமி, நேரம் முடிஞ்சு போயிட்டு அவளுக்குள்ள ஒண்ணும் இல்லை. இதை பார்த்து கூரத்தாழ்வான் அழ ஆரம்பிச்சுட்டாராம். ராமானுஜர் வந்து, நான் முதலையாண்டா நடிச்சா நீர் ஏன் சுவாமி அழறியர் அப்படின்னாராம். இல்ல சுவாமி, நானும் தான் உமக்கு சின்ன வயசுல இருந்தே சிஷ்யனா உங்க கூடவே சுத்தின்னு இருக்கேன். என்ன என்னைக்கான நீர் அடிச்சிருக்கீரா? உம்ம கை என்னைக்கான மேல பட்டிருக்கா? என்ன ஒரு நாளாவது உரிமையோட கோபத்தோட ஓங்கி அடிச்சிருக்கீரா? என்ன காரணம்? அவர் உம்முடைய மருமான், உம்முடைய தங்க பிள்ளை, உம்முடைய திருமேனி சம்பந்தம் உடையவர். அந்த உரிமையில தானே நம்ம பையன் அடிக்கிறீர். நான் வேற ஆளா உம்மோட வயசுல பெரியவனா போனதுனாலதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நானும் அந்த மாதிரி உம்முடைய உறவினனா பிறந்திருந்தேனா நானும் உம்மண்ட அடி வாங்கியிருப்பனே சுவாமி அப்படின்னு ஏங்கினாராம் அவர் அடிக்காக. இதனால திருக்குறுகை பிரான் பிள்ளான் சுவாமிக்கு மாமா பிள்ளை, கிடாம்பியாச்சான் சுவாமிக்கு உறவு, நடாதூர் ஆழ்வான் முதலியாண்டான்லாம் சுவாமியுடைய மருமான்கள். இப்படி எல்லாரும் திருமேனி சம்பந்திகளா இருக்க போய் தான் அவளெல்லாம் உரிமையோடு கூட கடிஞ்சுக்கிறீங்கோ. நான் வயசுல பெரியவன் வெளி மனுஷன்றதுனால என் இடத்துல அந்த கோபம் இல்லையேன்னு சொல்லி ஆச்சாரியனுடைய அடிக்க ஏங்கின ஒரு சிஷ்யராக இருக்கிறார் சுவாமி. இதெல்லாம் யாருக்கு வரும் ஆழ்வானை விட்டா? ஒரு முறை ரங்கநாதனை சேவிக்கணுன்றதுக்காக பெரிய கோவிலுக்குள்ள போறார் ஆழ்வான். அங்க சைவராஜாவினுடைய வேலையாள்கள் நிறுத்திட்டு இருந்தா. அவ நீங்க யாருன்னார். இவர் எடுத்த உடனே அடியன் ராமானுஜதாசன். ராமானுஜர் பேரை சொல்லிட்டு யார் வந்தாலும் பெருமாளை சேவிக்க விடக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருக்கார். நான் ராமானுஜருடைய சிஷ்யன் அல்ல, அவர் யாரோ நான் யாரோன்னு சொல்லும், உம்மை உள்ள விடுறேன், நீர் நல்லவர் அதனால விடுறேன் உண்மைன்னு. ராமானுஜ சம்பந்தம் இல்லாமல் எனக்கு பெருமாளும் கூட தேவையில்லைன்னு சொல்லி பெருமாளை சேவிக்காமே வந்துட்டாராம். அத்தனை தூரம் ஆச்சாரிய பிரதிபக்தியிலே கூரத்தாழ்வான போல யாரும் கிடையாது. ஒரு முறை ராமானுஜருக்கு ஒரு ஆபத்து வந்தது. சைவராஜா ராமானுஜர் இப்படி வைஷ்ணவத்தை பரப்பிண்டே போறதுனாலதான் எல்லாம் வைஷ்ணவாலா இருந்துட்டு வரா, அதனால சைவம் குறுகின்றே வருது. எப்படியாவது ராமானுஜரை சிவன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஒத்துக்க வச்சுட்டா ராமானுஜரை ஃபாலோ பண்ணக்கூடிய சிஷ்யா அத்தனை பேரும் சைவாலா மாறிடுவா அப்படின்னு ராமானுஜரை மிரட்டியாவது சிவனே பரம்பொருள்னு எழுதி கையெழுத்து வாங்கலான்ற முயற்சிக்காக அரண்மனைக்கு ராமானுஜரை இழுத்துண்டு வரும்படியா 4 வேலைக்காரால் அனுப்பினான். வந்த விஷயம் எல்லாம் கூரத்தாழ்வானுக்கு தெரிஞ்சு போச்சு. ராமானுஜர் கொள்ளிடத்துல தீர்த்தாமாட போயிருந்தார். உடனே கூரத்தாழ்வான் என்ன பண்ணினார், இவர் ஒரு திருதண்டத்தை வச்சுண்டு காஷாயத்தை உடுத்திண்டு ராமானுஜர் ஆட்டமா வேஷம் போட்டுண்டு நான் தான் ராமானுஜர்னு சொல்லி அவ கூட கைதாகி போய் அங்க சிவனே பரம்பொருள்னு எழுதுன்னா சிவனுக்கு மேலான பரம்பொருளும் உண்டுன்னு எழுதி கையெழுத்து போட்டார். கோபத்தினால இவர் கண்ணை புடுங்க வந்தான் சைவராஜா. அப்போ ஒரு அவைஷ்ணவனா பெருமாள் பாகவதால் மேல துவேஷம் இருக்கக்கூடிய உன் கையால என் கண்ணு போக வேண்டாம், குடு நானே பிடிங்கிறேன்னு சொல்லி இவரே தன் கண்களை பிடுங்கி எறிந்தார். இப்படி இவர் காப்பாத்தினாலதான் சுவாமி ராமானுஜருக்கு அன்னைக்கு எதுவும் நடக்காம இருந்தது. உடனே ராமானுஜரும் இங்க நிலைமை சரியில்லைன்னு சொல்லி சிஷ்யாலை எல்லாம் அழிச்சுட்டு மேல்கோட்டையில போய் 12 வருஷ காலம் இருந்துட்டு வந்தார். அப்படி தன்னுடைய பார்வையை இழந்து நம்முடைய சம்பிரதாயத்திற்கு கண் போல இருக்கக்கூடிய ராமானுஜரையும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் காப்பாற்றிய சுவாமி இவர். இந்த சுவாமி ராமானுஜர் இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். அப்போ ராமானுஜர் இல்லாத ஸ்ரீரங்கம் நமக்கு வேண்டாம், ராமானுஜர் இல்ல ராஜா வந்து ராமானுஜரே நாடு கடத்திட்டான், நமக்கும் கண்ணு போயிடுத்து, நம்ம பிராச்சாரியனான பெரிய நம்பிகளுக்கும் கண்ணு போயிடுத்து, இனி வைஷ்ணவா ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பயப்படுவா, அதனால ஸ்ரீ வைஷ்ணவாலே இல்லாமல் ஸ்ரீரங்கம் எங்க பாரு சைவர்களாகவே இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் கோயிலுக்கு போலான்னு போனார். அங்க போய் திருமாலிருஞ்சோலை அழகரை சேவிச்சுண்டு அனுபவிச்சுட்டு இருந்தார். அந்த இடத்துல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம்னு சொல்லக்கூடிய 101 ஸ்லோகங்கள் உடையதான வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பெருமாளையும் வைகுண்டத்தையும் வர்ணிக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அதன் பிறகு திருமாலிருஞ்சோலை கல்லழகர் விஷயமாக சுந்தரபாகுஸ்தவம் என்கிற 132 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளினார். சுந்தரபாகு அப்படின்னா சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே மங்களாசாசனம் பண்ண அழகிய தோள்களை உடைய பெருமாள், அவன் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு பல காலம் அங்க இருந்துருக்கார். இதுக்குள்ள 12 வருஷம் முடிஞ்சு போயிடுத்து. அந்த ராமானுஜரை நாடு கடத்திய கூரத்தாழ்வான் கண்களை பிடுங்க செய்த அந்த ராஜா செத்து போயிட்டான், ஸ்ரீரங்கத்துல பயம் போயிடுத்துன்ற விஷயம் ராமானுஜருக்கு தெரிந்த உடனே ராமானுஜர் பழையபடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். வந்த போது ராமானுஜர் வந்த செய்தி கேட்டு ஆழ்வானும் திரும்ப வந்து சேர்ந்தார். ராமானுஜர் வந்த உடனே முதல்ல ரங்கநாதனை கூட சேவிக்கல, ஆழ்வான் ஆத்துக்கு போய் ஆழ்வானை பார்க்கணும்னு போனார். பார்த்த போது நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டார். எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷமான விஷயம், இத்தனை கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அடியேன் வைகுண்ட ஸ்தவம், அதிமானுஷ ஸ்தவம், சுந்தரபாகு ஸ்தவம்னு ஒரு 3 ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன் பாருங்கோன்னு சொல்லி ராமானுஜர் இடத்துல காட்டுறார்.
101 ஸ்லோகங்கள் கொண்ட வைகுண்ட ஸ்தவம். அதுல ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டநாதன், முக்தாத்மாக்களை பத்தி எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. 61 ஸ்லோகங்கள் கொண்ட அதிமானுஷ ஸ்தவம். அதுல பெருமாள் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் மனிதனாக பிறந்திருந்தாலும் மனுஷனால பண்ண முடியாத அமானுஷ்யமான அதிமானுஷ்யமான தெய்வீக செயல்களை எல்லாம் பண்ணின விருத்தங்களை வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடியதான மகிமை பொருந்திய 61 ஸ்லோகங்கள். திருமாலிருஞ்சோலையில வாசம் பண்ணிட்டு இருந்தபடியினால அந்த பெருமான் விஷயமான அனுபவமாக சுந்தரபாகுஸ்தவம்னு சொல்லக்கூடிய 132 ஸ்லோகம்னு 3 கிரந்தம் பண்ணினேன். அதுல சுந்தரபாகுஸ்தவத்தை கடைசியில பிரார்த்திச்சுட்டேன். ஸ்ரீரங்கத்துல பழையபடி சண்டையெல்லாம் போய் பிரச்சனையெல்லாம் சரியாகி எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டையா மாறணும்னு பிரார்த்திச்சுட்டேன் பெருமாளேன்னு ராமானுஜர் இடத்துல சொன்னாராம் ஆழ்வான். உடனே ராமானுஜர் சொன்னாராம், எல்லாம் சரியாகி நானும் நம்முடையவர்களும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பியது நீர் இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்ததுனாலதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம் பண்ணியர் நீர் அப்படின்னு ராமானுஜர் கொண்டாடினாராம். சரி போறது, உம்ம இந்த மாதிரி கண் இல்லாம பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடிய வள்ளல் நம் பேரருளாளன் வரதன், அவன் விஷயமா வரதராஜஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லவே உடனே 102 ஸ்லோகம் எழுதினாராம். இதை கேட்டுட்டு ரொம்ப நன்னா இருக்கு, வாங்கோ தேவப்பெருமாளை சேவிச்சு அவர் முன்னாடியே இந்த ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிச்சுடலான்னு ராமானுஜர் கூறத்தாழ்வான் அழிச்சுட்டு போனார். அழிச்சுட்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ஸ்தோத்திரத்தினால மகிழ்ந்த வரதன் இவருக்கு கண்ணை தரட்டும் அப்படின்னு பிரார்த்திக்க சொன்னார் ராமானுஜர். கூறத்தாழ்வான் என்ன பண்ணினார், அந்த ஸ்தவத்தை மட்டும் பெருமாள் முன்னாடி பாடிட்டு எனக்கு உன்னுடைய அனுகிரகம் போறோம், வேற ஒன்னும் வேண்டான்னு விட்டார். இதை கேட்டுட்டே இருந்த ராமானுஜருக்கு கோபம் வந்துடுச்சு. ஆச்சாரியன் வாக்க மீறி நான் கண்ணு கேளுன்னு சொன்னா நீ வாண்டான்னு சொல்றீரே, அது என்ன அப்படின்னார். அதே மாதிரி பெருமாளை பார்த்து, எதுக்காக நான் இவரை ஸ்ரீரங்கத்துல இருந்து இங்க அழிச்சுட்டு வரேன்னு உனக்கு தெரியாதா, நீர் கண்ணை தர வேண்டாமா அப்படின்னு பெருமாளை பார்த்தும் கடிஞ்சுட்டாராம் ராமானுஜர். அப்போ தேவப்பெருமாள் சொன்னாராம், ராமானுஜரே வருத்தப்படாதங்கோ, இவருக்கு உம்மையும் என்னையும் சேவிக்கிற போது மட்டும் பார்வை தெரியும், மற்றபடி இவர் ஆசைப்படுறபடி பார்வை இல்லாமே இருந்துன்னு போட்டோம். அவர் ஏன் கண்ணு வேணான்னு சொன்னாரானா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியரான ராமானுஜரையும் வைஷ்ணவர்களையும் ஸ்ரீரங்கத்தை விட்டு விரட்டின இந்த கொடுங்கோலர்கள் இருக்கக்கூடிய உலகத்தை நான் பார்க்க விரும்பல, எனக்கு கண்ணு வேணான்னு சொன்னார். சரி, பெரிய பெருமாள் தேவப்பெருமாள் சொன்னது போல இவருக்கு பெருமாளை சேவிக்கிறச்ச ராமானுஜரை சேவிக்கிறச்ச மட்டும் கண் பார்வை தெரிஞ்சுட்டு இருந்தது. அப்படி ஞான கண்களை பெற்றவராக இருந்தார். இன்னொரு வரம் கேட்கிறேன், அதையும் கொடுக்கணும்னு தேவப்பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தார். என்ன வேணும்னா, ஒரு வைஷ்ணவன் இவர் ராமானுஜர் அல்ல இவர்தான் கூறத்தாழ்வான் அப்படின்னு சோழராஜாவினுடைய சபையில என்னை காட்டி கொடுத்துட்டான். அப்படி காட்டி கொடுத்த போதுதான் வேற ஆள் பேரை சொல்லிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாத்தினார், இவர் கண்களை புடுங்குங்கன்னு அந்த ராஜா கட்டளையிட்டான். அந்த நாலூரானுக்கு நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாதே, அவனுக்கும் மோட்சம் கொடுன்னு தனக்கு துரோகம் பண்ணி தன் முதுகில் குத்தி தன்னை காட்டி கொடுத்த நாலூரானுக்கும் மோட்சம் கேட்ட ஒரு மகா ஞான நிதியா கருணாநிதியாக இருந்தவர் கூறத்தாழ்வான். இவர் அருளி செய்த 4 ஸ்தவங்களோடு கூட தாயார் விஷயமா ஸ்ரீஸ்தவம்னு சொல்லக்கூடிய 11 ஸ்லோகங்கள் அடங்கிய லக்ஷ்மியினுடைய பெருமை, அவள் பண்ணக்கூடிய புருஷகாரம், அவளிடத்துல பிரார்த்தனை, இதோடு கூட 11 ஸ்லோகங்கள் அருளி செய்தார். இப்படி இவர் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களும் நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமான கிரந்தங்களாக கொண்டாடப்படுகிறது. ஒருத்தன் வேதங்களை ஓதி உணர்வதனாலே அவன் பிராமணனாராம், ஒருத்தன் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை ஓதி உணர்வதனால அவன் ஸ்ரீ வைஷ்ணவனாராம். அதே போல ஒருத்தன் பஞ்சஸ்தவங்களை மாத்திரம் முழுசா ஓதி அர்த்தம் தெரிஞ்சுட்டானா அவனுக்கு தெரிய வேண்டிய சம்பிரதாயம் வேறு ஒன்னும் கிடையாது அப்படின்னு பெரியவா சொல்றா. சுவாமி தேசிகன் ஆழ்வார்களுடைய அருள் செயல்களை சொல்ற போது, செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மரநிலங்கள் தெரிகின்றோமேன்னு சொன்னார். பல வேதாந்த விஷயங்கள் எல்லாம் கூட பிரபந்தத்துல புரியுறதுன்னு. அந்த மாதிரி ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களையும் அர்த்தத்தோட படிக்கிற போது அதுல இல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு விஷயம் தெரிந்த மகாவித்வான்கள் சொல்றா. அதிலே ஆகமம், வேதம், புராணம், இதிகாசம், உபனிஷத்து, ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார் அருளி செயல்கள் அப்படின்னு அதுல சொல்லப்படாத விஷயங்களே இல்லை, அத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டது அப்படின்னு ஆழ்வானுடைய பெருமை பறக்க பேசப்படுகிறது. நாம தினம் சொல்லிட்டு இருக்கிற லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் பிராட்டியிலிருந்து ஆரம்பிக்கிற குரு பரம்பரை நடுவிலே நாதமுனிகளையும் ஆளவந்தாரையும் நாயக ரத்தனங்களாக கொண்டது. அந்த குரு பரம்பரை என்னுடைய ஆச்சாரியன் வரையிலே வருகிறது. பெருமாள் பிராட்டியிலிருந்து என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் வரக்கூடிய குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நாம ஒருத்தரும் தினமும் பண்ண வேண்டிய காரியம். நம்ம ஆச்சாரியன்ல தொடங்கி பெருமாள் பிராட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரை தியானம் பண்ணணும். அத்தனை தனியன்கள் சொல்றதுக்கு அவகாசம் இல்லாதவாழ்லாம் இந்த 2 வரியில இருக்கிற சின்ன தனியனை சொன்னாலே அத்தனை குரு பரம்பரையையும் அனுசந்தானம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. அதை நமக்கெல்லாம் பண்ணி கொடுத்த மகோபகாரகர் கூறத்தாழ்வான். அவர் அந்த இடத்துல அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் அப்படின்ற வார்த்தையை போடாம அவர் ஆச்சாரியர் பேரை இட்டு ராமானுஜர் வரைக்கும்னு போட்டிருந்தா அது அவருக்கு மட்டுமே உதவி இருக்கும். நமக்கெல்லாம் ராமானுஜருக்கு அப்புறம் இருக்கிற இத்தனை ஆச்சாரியால விட்டுட்ட ஒரு தோஷம் வரும்.
ஆனா அவர் என்னுடைய ஆச்சாரியன்னு பொதுவா போட்டதுனால நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தனியனை அனுகிரகித்த வள்ளலாக சுவாமி கூரத்தாழ்வான் திகழ்கிறார். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வானுடையதான ஆச்சரியமான வாழ்க்கை நம்ம எல்லாம் மெய்சில் இருக்க செய்கிறது. துரோகிக்கும் நல்லது நினைத்தவர், காட்டி கொடுத்த எதிரிக்கும் மோட்சம் வாங்கியவர். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் ஏற்பட வேணும். எல்லாத்துக்கும் மேல கூரத்தாழ்வானுக்கு திவ்ய பிரபந்தத்துல ஆழங்கால் படக்கூடிய அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த திருவாய்மொழி பாசுரத்தை கேட்ட போது 3-6 மாதங்கள் மோகித்து கிடந்த விருத்தாந்தத்தை எல்லாம் சொல்லி ஆழ்வான்னு பேரை வாங்கினார்னு ஒண்ணு பார்த்தோம். இன்னும் ஒண்ணு மட்டும் அடியேன்னு சொல்றேன். பெரிய திருமொழியில திருவாலி திருநகரி பாசுரம், கல்வன் கொள்யான் அறியேன் கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்குள் எந்தன் மடமானினை போதவென்று வெள்ளி வளை கைப்பற்ற பெற்றதாயரை விட்டகன்று அள்ளலம் பூங்கழனி அலியாளி புகுவர்களோ அப்படின்ற பாசுரத்தை கூரத்தாழ்வான் தன்னுடைய பொன் குழந்தைய மடியில உட்காத்தி வச்சுண்டு சந்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். ஆழ்வானுக்கு 2 பிள்ளைகள் அவதாரம் பண்ணான்னு குரு பரம்பரையில இருக்கு. ஒரு பொண்ணும் உண்டோன்னு செவி வழி செய்தி இது. அந்த பொண்ணு சின்ன குழந்தை, அந்த காலத்துல பால்ய விவாகம் ஆகும். பொண்ணு வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுவா. குழந்தை கல்யாணம் ஆயிடுத்து. அந்த பொண்ணை மடியில உட்காந்து வச்சு சந்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பொண்ணோட ஆமடியா வந்து, அவனும் சின்ன பையன் தானே, அப்ப கல்யாணமானா சின்ன பசங்க தானே, எல்லாம் சைல்டு மேரேஜ் தானே. அப்போ அந்த பொண்ணை விளையாடுறதுக்காக கை பிடிச்சாச்சும் போயிட்டானா. விளையாட்டு குழந்தை சந்தை சொல்லிட்டே இருந்தது. அவன் கூட்டா விட்டு போயிடுத்து. இவருக்கு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்துல மனசு போயிடுத்தான். அதாவது பரகால நாயக்கின்னு சொல்லக்கூடிய பொண்ணு எங்க தன்னை விட்டுட்டு பெருமாள் பின்னால போயிட போறாளோன்னு அம்மாக்காரி அந்த பொண்ணை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல திருவாலி திருநகரி பெருமாள் வந்து, இவ என்னுடைய ஆமடியா, இவளை நீ இன்னும் சொந்தம் கொண்டாடின்னு இருக்கியே, என்னோட அனுப்புன்னு சொல்றது போல பரகால நாயகியினுடைய தாய்கிட்ட இருந்து விடுவித்து பரகால நாயகி அழிச்சுன்னு போயிட்டானா. இவளும் அம்மா வருத்தப்படுவாளேன்னு நினைக்காம அவன் பின்னாடியே போயிட்டாலாம். அந்த மாதிரி என் பொண்ணை வந்து இவர் அழிச்சுட்டு போட்டாரேன்னு சொல்லி பெருமாளுடைய ஆழ்வாருடைய அனுபவத்தை நினைச்சுண்டு ஆழ்வான் அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம். அந்த அளவுக்கு திவ்ய பிரபந்தத்திலே ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர். நாம் எல்லாம் இன்னைக்கும் ராமானுஜருடைய தனியனை சொல்லிட்டு இருக்கோமே, யோ நித்யம் அச்சுத பதாம் புஜயுக்ம ருக்ம அப்படின்னு. அந்த தனியன் ராமானுஜர் விஷயமாக சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த தனியன் தான். கூரத்தாழ்வான் தேவப்பெருமாள் இடத்துல ஒண்ணு பிரார்த்திச்சுண்டாராம், என்னுடைய சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நீ மோட்சம் தரணும், யாருக்கெல்லாம் ஆழ்வான் சம்பந்தம் உண்டோ அவளுக்கெல்லாம் மோட்சம் தரணும். சரி, அப்படியே ஆறுதுன்னுட்டாராம் பெருமாள். உடனே ராமானுஜர் கையில இருக்கக்கூடிய உத்திரியத்தை அப்படியே சுழட்டி சந்தோஷத்துல தூக்கி போட்டுட்டு ஆனந்த கூத்தாட ஆரம்பித்தாராம். எதனால இப்படி பண்ணினார் அப்படின்னா, நான் உபதேசம் பண்ணக்கூடிய ரகசியார்த்தத்தை நீ ரகசியமா வச்சுக்கணும், மற்றவாளுக்கு சொன்னா உன் தலை வெடிச்சு நீ நரகத்துக்கு போவேன்னு திருக்கோட்டியூர் நம்பி அவர் எச்சரித்திருந்தார். தான் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்லை, எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுன்ற ஆசையில ராமானுஜர் அதை வந்து சமாசயனம் பண்ணி வைத்து பல பேருக்கு உபதேசம் பண்ணிட்டார். அதனால ஆச்சாரியன் வாக்குப்படி நரகத்துக்கு போக வேண்டிய நான் இந்த சமயத்துல கூரத்தாழ்வான் என்னுடைய சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுன்னு கேட்க பெருமாளும் சரின்னு ஒத்துணுட்டார். அதனால கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் என்கிற சம்பந்தத்திலே நானும் மோட்சம் போவேன்னு சொல்லி ஆனந்த கூத்தாடினாராம் சுவாமி. நம்ம சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பத்யுஹு சம்யமினாம் பிரணம்ய சரணௌ தத்பாத கோட்டீரயோஹோ சம்பந்தேன சமித்யமான விபவான் தன்யாத் ததான்யான் குருன். யாருக்கெல்லாம் ராமானுஜருடைய சம்பந்தம் உண்டோ அவளுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டோன்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகனும் அதை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ராமானுஜருடைய சம்பந்தம் அப்படின்னா அவருடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம். அதாவது அவ காலில் இவர் தலையை வச்சு சேவிக்கிறார், அதனால அவளுக்கெல்லாம் இவர் திருமுடி சம்பந்தம். இவருடைய சிஷ்யாளுக்கெல்லாம் இவர் திருவடி சம்பந்தம். இவருடைய சிஷ்யாலாம் இவர் காலில் தலையை வச்சு சேவிக்கிறார், அதனால இவ தலைக்கு அவர் சிஷ்யருக்கு இவருடைய திருவடி சம்பந்தம். எப்படியோ ஒண்ணு திருமுடி சம்பந்தமோ திருவடி சம்பந்தமோ ஏதாவது ஒரு சம்பந்தத்தினாலே ராமானுஜர் சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு சுவாமி தேசிகன் உள்பட நாம் எல்லாம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த ராமானுஜரே தனக்கு கூரத்தாழ்வான் சம்பந்தத்தினாலே மோட்சம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு உத்தமமான பாகவதோத்தமராக சுவாமி கூரத்தாழ்வான் எழுந்தருளியிருந்தார். அவர் இப்பேற்பட்ட வைபவங்களோட கூட 118 வருஷங்கள் பூரணமான வாழ்வு வாழ்ந்து 1127வது வருஷத்திலே ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேர்ந்தார், திருநாடலங்கரித்து விட்டார். அந்த சுவாமியினுடைய தனியன் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியஹ நம புக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். வேதத்திற்கு அர்த்தம் சொல்றேன்னு வந்த சில பேர் வேதம் ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள்னு சொல்லல, ருத்ரன் தான் பரம்பொருள், இவன் தான் பரம்பொருள், அவன் தான் பரம்பொருள்னு வேதத்தினுடைய அர்த்தத்தை தப்பா சொல்லி பல பேருடைய புத்தியை குழப்பினான். வேதமாகிற பெண்ணுக்கு யார் கணவன் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் கணவன்.
வேதத்துக்கு இவன் கணவன் அல்ல வேறொருத்தன் கணவன் சொன்னதுனால அந்த பொண்ணு கலங்கி நின்னாலாம். கூரத்தாழ்வான் வேதத்தினுடைய சாரங்களை எல்லாம் பஞ்சஸ்தவத்திலே சொல்லி, இந்த வேதங்கள் எல்லாம் யாரை நாடி இருக்கின்றன, இந்த வேதங்களுக்கெல்லாம் யார் கணவனாக இருக்கக்கூடிய ஒரே நாதன் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்லி, கலங்கப்பட்ட அந்த சுமங்கலி பெண்ணுடைய கலக்கத்தை நீக்கி அந்த பெண்ணுக்கு திரும்பவும் புனர் விவாகம்னு சொல்லக்கூடிய பெருமாள் கையால திருமாங்கல்யம் அணிவித்து பெருமாள் காட்டுறார், இவன் ஆமடியா இல்ல வேதத்தினால நான் சொல்லப்படலைன்னு நீங்க எல்லாம் சொன்னங்களே, நீங்கள் எல்லாம் பார்க்கும்படியா திரும்ப அவ கழுத்துல நான் மாங்கல்ய தாரணம் பண்றேன், இவள் தான் என்னுடைய மனைவின்னு அங்கீகரிக்கிறது போல வேதத்திற்கு மங்கள சூத்திரமாக இந்த ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கழுத்துல இருக்கக்கூடிய மங்கள சூத்திரம்னு சொல்லக்கூடியதான தாலியோ, அதுபோல வேதத்திற்கு மங்கள சூத்திரமாக இருக்கக்கூடியது ஆழ்வானுடையதான இந்த ஸ்ரீசூக்திகளான பஞ்சஸ்தவம். அந்த ஆழ்வானை நான் நமகான்னு சொல்லி சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த தனியனை விஞ்ஞாபித்துக் கொண்டு ஆழ்வானுடைய வாழி திருநாமத்தையும் பாசுரத்தையும் அனுசந்தித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வாழியே, தென்னரங்கர் சீரருளை சேருமவன் வாழியே, பாராருமெதிராசர் பதம் பணிந்தோன் வாழியே, பாஷ்யத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே, நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே, நாலூரான் தனக்கு முக்தி நல்கினான் வாழியே, ஏறாரும் தையில் ஹஸ்தத்து இங்கு வந்தான் வாழியே, எழில் கூறத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே. நம் கூறத்தாழ்வான் திருவடிகளே சரணம். சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.